அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். வளரண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறது. நான் உங்கள் ஹோஸ்ட் ஹரி. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, பாயர்ன் மூனிக் விசஸ் ஆர்சனல் செகண்ட் லீக் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல் பத்தி பேச போறோம். அதே சமயத்துல நம்ம இந்த வாரம் வீக்கெண்ட் நடக்க போற வூல்ஸ் கேம் பத்தியும் பேச போறோம். என்னுடன் கலந்து கொண்டிருக்கிறது மாதவன் மற்றும் ஆகாஷ் ஓன்ஸ்டீன். வணக்கம் மாதவன் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ஆகாஷ் ப்ரோ. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆகாஷ் ப்ரோ தான் நிறைய பேர் கமெண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ரிவ்யூ எபிசோட்டுக்கு ஆகாஷை கூட்டுவாங்க, ப்ரீவியூ எபிசோட்டுக்கு ஆகாஷை கூட்டுவாங்க அப்படின்னு. இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு இங்க இருக்காரு. ஸோ இன்னைக்கு மக்களே என்ன பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு அந்த லாஸ்க்கு பிறகு. ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் ஆச்சு. நிறைய கேள்விகள். அதாவது வருஷம் ஏப்ரல் வந்தா ஏப்ரல் ஃபூல்ஸ் வரும். அதே சமயத்துல ஆர்சனலுக்கு பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கேள்வி. ஆர்சனல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா ஹோப்ஸ் கொடுக்குது, நல்லா ஹை ஹோப்ஸ் கொடுக்குது, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா ஏப்ரல் வந்தா விழுந்துருது. அது ஒரு கேள்வி. இந்த மாதிரி சாம்பியன் லீக்ல இந்த சீசன்ல ரவுண்ட் ஆஃப் 16 தாண்டிட்டோம், நல்ல விஷயமாச்சே. ஆனா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய கேம் பாயர்ன் மூனிக் கூட ஹோம்ல. ஆனா ஹோம்லயும் விட்டுட்டோமே, இப்ப ஒவேல அடி வாங்கணுமே, அது ஒரு கேள்வி. அப்புறம் இந்த டீமுக்கு என்னதான் பிரச்சனை? 4 வருஷமா ஆர்டெட்டா இந்த டீமை பில்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு டைட்டில் கொண்டெண்டர்ஸ் அளவுக்கு கொண்டு போயிட்டாரு. ஆனா ஒரு இந்த இந்த ஏப்ரல்ல இந்த சீசனும் இன்னும் தேராத போறக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களே, அதுவும் ஒரு கேள்வி. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஆர்டெட்டா என்னதான் பிளான் வச்சிருக்காரு? இந்த டீமை எப்படிதான் மோட்டிவேட் பண்றது? இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பெட்டர் பண்றது? யார் மேல தப்பு? யார் மேல தப்பு இல்ல? என்னதான் செய்யணும்? இது எப்பதான் நம்மளுக்கு விடிவு காலம் வரும்னு நீங்க மனசுல யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு எங்ககிட்ட பதில் இருக்கா தெரியல. நானும் காலையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லா பாட்காஸ்ட்லையும். சில பாட்காஸ்ட் கேட்குறேன். நிறைய ஃபேன்ஸ் குரூப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வே இருக்க மாட்டுது. சரி, இன்னைக்கு நம்ம ஆகாஷ் கூடயும் மாதவன் ப்ரோ கூடயும் பேசி இந்த கேள்விலாம் நான் கேட்டேன்ல, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா இல்லையான்னு நம்ம கேட்போம். ஃபர்ஸ்ட் மாதவன் ப்ரோ, நான் உங்ககிட்டயே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் கேட்கறதுக்கு பதிலா மனநிலைமை எப்படி இருக்கு? நீங்க என்ன யோசிக்கிறீங்க இந்த கேம் பத்தி? ஆஹ் இந்த கேம் இந்த கேம் சொல்றதை விட ஃபர்ஸ்ட் லெக், அதாவது குவார்டர் ஃபைனல் போறதுக்கு முன்னாடி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நம்ம லாஸ்ட் டைம் ஒரு மென்டாலிட்டி இல்லாம, இப்போ சலீபா ஒன்ஸ் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம், ஈவன் தோ நம்ம அதர் பிளேயர்ஸ் இருந்தோம், நம்ம அஹ், ஒரு ஒரு மென்டாலிட்டி நமக்கு வின்னிங் மென்டாலிட்டி இல்லை. அது அந்த இது மாறி இருக்கா? இப்போ இந்த சீசன்ல இந்த டஃப்பான டைம்ல 3 நாள் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். எனர்ஜி பயங்கரமா ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி சமயத்துல வெதர் வி ஹேவ் த மென்டாலிட்டி இன் தீஸ் கைண்ட் ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்தது. வெதர் வி ஹேவ் லேர்ன்ட் அஸ் அ டீம், வெதர் ஆர்டெட்டா ஒரு மேனேஜரா அதை கத்துட்டு இருக்காரா அப்படின்னு இந்த இந்த கொஸ்டின் தான் என்கிட்ட இருந்தது. அதுக்கு ஆன்சர் இப்போ இன்னும் இல்லை அப்படின்றது கிளியரா தெரியுது. நாட் ஜஸ்ட் இன் ஒன் லெக், பட் போத் லெக்ஸ்ல அதே ஆன்சர் தான் இருக்கு சொல்ல போனா. இப்போ எப்படி சொல்றதுன்னா, நமக்கு நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றோம் இல்லையா? அது என்னன்னா பொசிஷனல் சிஸ்டம். ஒருத்தர் ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னா அடுத்த இன்னொருத்தர் எந்த பொசிஷனுக்கு வரணும்னு கிளியரா எல்லாருக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு. சரியா? அந்த ப்ளூ பிரிண்ட்டை அச்சசராம எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஸோ வி ஆர் வெல் versed in it and we are doing very good in it. பட் த ப்ராப்ளம் கம்ஸ், இப்போ அந்த சிஸ்டத்தை தெரிஞ்ச இன்னொரு நல்ல டீம் அதை எப்படி சொல்றதுன்னா, அதை நல்லிஃபை பண்றதுக்கு எல்லாமே பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேயர்ன் மூனிச் எல்லாமே பண்ணாங்க. நம்ம சென்ட்ரல் ப்ரோக்ரஷன் பண்ணவே விடல, விச் இஸ் வெரி கீ இன் அவர் பொசிஷனல் சிஸ்டம். நம்ம சென்ட்ரல் ப்ரோக்ரஷன்ல ரொம்ப கீயை பண்ணுவோம், அதாவது கீயா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஜார்ஜினியோ இல்ல ரைஸ் வந்து என்னன்னா, அவங்க சென்ட்ரல்ல பால் வாங்கி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இந்த இந்த இதெல்லாம் ஃபுல்லா நல்லிஃபை பண்ணிட்டாங்க. நம்மள ஒயிடு போக வச்சு, ஒயிடு போகும்போது என்ன பண்றாங்கன்னா,
சாக்கா 2 மேன் வந்து நல்லா பிளாக் பண்ணிடுறாங்க. அவன் வந்து எதர் ஒன்றும் நல்லா ஃபுல்லா அவுட் சைடும் போய் விளையாட முடியல, இல்ல உள்ள கட் பண்ணி உள்ளேயும் வர முடியல. ஸோ அந்த அந்த சேனலையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அங்க லெஃப்ட் சைட்ல இந்த செகண்ட் லெக்ல நம்ம பார்த்தோம்னா ஈவன் தோ அவன் உள்ள போனாலும் வர்ற கிராஸ் வந்து கரெக்டா வந்து நம்ம அந்த ரன்னுக்கு போறது இல்ல. ஸோ இதை நம்ம வந்து எப்படி சொல்றது, ப்ரொக்ரெசிவாவே நல்லா சரியா வந்து நம்மளால விளையாட முடியல இந்த 2 இதுலயுமே. ஸோ கொஸ்டின் என்ன வருதுன்னா, இன்கேஸ் நம்ம ஒரு பயன் மாதிரி ஒரு டீம் வந்து நம்மளை ஃபுல்லா நல்லிஃபை பண்ணணும், நம்ம பொசிஷன் சிஸ்டத்தை நல்லிஃபை பண்ணிட்டாங்கன்னா டூவியான ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னா இல்ல. அதான் இப்ப வந்து பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனைன்றதை விட we have not learned that இன்கேஸ் அந்த மாதிரி நடந்ததுன்னா நம்ம என்ன பண்றதுன்னு நம்ம இன்னும் வந்து ஃபுல்லா இல்லை. இல்ல நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை ஃபுல்லா வந்து இதுதான் பண்ணணும் டில் 90 மினிட்ஸ்ன்றது பண்ணிட்டு இருக்கோம். ம் பட் அது நடக்காத போதுல யாராவது ஒரு பிளேயர் வந்து இல்ல போனா போகுது, நான் வந்து கேமை வின் பண்ண போறேன்ட்டு ஒரு ஃபுல்லா உள்ள வந்து இல்ல அவனோட பொசிஷன் இருந்து வேற பொசிஷன் போய் கனெக்ட் ஆகி அந்த கோல் ட்ரை பண்றது அந்த எல்லாம் இன்னும் நடக்கல. எதர் கரெக்டா சொல்லி நடக்கலையா இல்ல அவங்களாவே பண்றது இல்லையான்றது தெரியல. ஸோ இது வந்து நம்ம வந்து சீசன் ரிவ்யூ பாயிண்டாவே பேசலாம். பட் ஆனா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் பேசலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு குவார்டர் ஃபைனல், யூசிஎல் குவார்டர் ஃபைனல் மாதிரி ஒரு ரவுண்ட்ல நம்ம வெளியே வந்திருக்கோம். அதுக்கு என்ன ரீசன்ன்றது ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லி ஆகணும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற பிளேயர்ஸை ஆர் வி யூட்டிலைசிங்? ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்லயும் சரி, இந்த செகண்ட் லெக்லயும் சரி, நம்ம வந்து சம் ஆஃப் த குட் பிளேயர்ஸ், அதாவது நம்ம ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்ல நம்ம சப்ஸ்டியூஷன் லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ் ஆனா நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. லைக் பார்ட்டே, இஎஸ்ஆர், ஃபபியோ வியரா. ஸோ தீஸ் ஆர் இவங்க வந்து மொத்தம் 3 பேர். இவங்களை ஏன் யூட்டிலைஸ் பண்ணல? ஆர் நெல்சன் ஃபார் தட் மேட்டர். இன்கேஸ் சாக்கா வந்து ஃபிட்டாவே இல்லை, நம்ம வந்து நல்லா பார்த்துட்டு இருக்கோம் சாக்கா வந்து ஃபிட்டா இல்லை அப்படின்றது. அதே மாதிரி அவனோட கேம் பை கேம் வந்து அவனோட எஃபெக்டிவ்னஸ் வந்து குறைஞ்சிட்டே தான் போகுது. ஸோ இப்போ அப்படி இல்லாத நேரத்துல ஏன் ஒய் வி ஆர் நாட் யூசிங் அதர் பிளேயர்ஸ் டு ரொட்டேட் அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஹார்ட் அட்டாக் தான் தெரியும். ஒய் இஸ் நாட் யூசிங். ஏன்னா வந்து பாட்டே கடைசி ஒரு 20 நிமிஷம் கூட யூஸ் பண்ண முடியல, அதுக்கு கூட அவன் ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னா வாட் ஆர் வி டூயிங்? ஆமா. ஆனா இதே வந்து ஒரு தாட் ஆஃப் விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயர்ன் முனிக் ட்ரா வரும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, நம்மளுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு நம்ம விளாடுற கேமுக்கு முக்கால்வாசி நம்ம பிளேயர்ஸ்லாம் ஃபிட்டா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம்னு நினைச்சேன். அது ஆகாஷும் நான் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆகாஷ் சொல்லியிருக்காப்புல. பட் இந்த ஃபர்ஸ்ட் லீக்ல வந்து நம்ம கோல் அடிச்சோம், நம்ம கேம் நல்லா இருந்துச்சு, அட்டாக்லாம் பண்ணோம். ஆனா நம்ம பண்ண மிஸ்டேக்கால தான் பாயர்ன் முனிக் 2 கோல் போட்டாங்க. அதனால தான் வந்த வினைகள் தான் வந்து இந்த இந்த நாக் அவுட் நம்மளுக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அது கண்டிப்பா நீங்க நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அதை பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. இன்னொன்னு அது வந்து இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. முடிச்சிருங்க, நீங்க முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் இல்ல இன்னொன்னு, இப்ப இந்த பாயர்ன் முனிக் மாதிரி டீம் இப்ப துச்சல்லாம் வந்து என்ன வச்சிருப்பானா, ஓகே இன்னைக்கோ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ஒரு நல்ல கிரெடிட் கொடுத்தாங்க. ஓ ஆர்சனல் மாதிரி டீம்னா தே ஆர் ஆல்ரெடி தேர். ஆனா எங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. பேசிக்கலி நான் என்ன பார்த்தேன்னா, எனக்கு இருக்கிற ஃபுட்பால் நாலேஜ் வச்சு துச்சேலுக்கு அவன் டீம் இந்த சீசன் முண்டஸ்லீக்லாம் அவ்வளவு சூப்பரா பண்றது இல்ல. ஆனா ஆர்சனல் மாதிரி டீமை வந்து எப்படி நலிஃபை பண்ணணும்னு பிளான் பண்ணி அழகா கவுத்துட்டான். அது நம்மளுக்கு தான் அசிங்கம். இந்த நிலைமையில நம்ம கிளப் கேலிபர் பத்தி நம்ம பேச வேணாம். எனக்கு என்னன்னா, இந்த நிலைமையில வந்து நம்ம தான் வந்து கேவலமா நம்மளுக்கு தான் வந்து லாஸ்ட்னு எனக்கு தோணுது. அப்ப அதை பத்தி நீங்க சொல்லுங்க மாதவன். ஃபர்ஸ்ட் பேசுறத பத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெக் வந்து ஹோம்ல விளையாடணும், கரெக்டா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கோர் பண்ணோம். அதே மாதிரி போன கோல்ஸ் எல்லாம் நம்மளோட மிஸ்டேக்ஸ்னால போச்சு, கரெக்ட். அது வந்து நம்மளோட லீடை நம்மளே கொடுத்த மாதிரி தான். ஏன்னா வந்து நம்ம ஹோம்ல ஆடுறப்போ நம்ம வந்து எப்பயுமே அட்வான்டேஜ் வந்து அப்போனட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ நம்மளோட மிஸ்டேக்னால கோல் போகுது அப்படின்னா இட் இஸ் லைக் நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜை லூஸ் பண்ண மாதிரி தான். அது எப்படி சொல்றதுன்னா, அது அந்த கேம்லயும் வந்து இதே கேம் பிளான்ல தான் இருந்தாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள ஃபுல்லா நல்லிஃபை பண்ணாங்க, கிடைச்ச சான்ஸ்ல அவங்க வந்து கோல் போட ட்ரை பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச கேம் பிளான்ல ஃபர்ஸ்ட் லெக்லயும் செகண்ட் லெக்லயும் ரொம்ப வந்து டிஃபரன்ஸ்லாம் இருந்தது இல்லை.
அவங்க வந்து உட்காந்து சிட் பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்ற மாதிரி தோணும். பட் ஆனா அந்த மாதிரி இல்லை. அவங்க வந்து நம்மளை வந்து சென்ட்ரல் பொசிஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எப்படின்னா கேனும் மூசியாலா 2 பேரும் வந்து ஜார்ஜினியோ நடுவில் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜார்ஜினியோ எதுக்கு அந்த இடத்துல விளையாடுறான், வந்து முன்னாடி விளையாட விட்டு ரைஸ் அந்த இடத்துல விளையாட விட்டாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம் சரியா. பட் ஆனா அதுவே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு. 2 பேரும் இப்படி நின்று அப்படியே இது பண்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து சைட் பாஸ் யாருக்கு போட்டாலும் அவன் வந்து 4 பேர் வச்சு இது பண்ணான். ஃபார் எக்ஸாம்பிள் கேனு முசியாலா இங்க, அவனோட கொரேரா இந்த அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதே மாதிரி இன்னொரு பிளேயர் இந்த ரைட் ஹேண்ட் சைடு. நமக்கு பாஸ் போடுச்சுனாலே வந்து அவங்க வந்து எந்த இடத்துல எப்போ அங்க வந்துச்சுன்னா எந்த இடத்துக்கு வரணும் எல்லாம் வந்து பின் பாயிண்டா கரெக்டா பண்ணாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லெக் ஆஸ் வெல் செகண்ட் லெக்ல நடந்தது. ஸோ கேம் பிளான்ல பொறுத்தவரை எந்த சேஞ்சும் இல்லை. பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் கிரவுண்ட்ல விளையாடும் போது அது நம்ம ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் எடுத்தும் போதும் அதை வந்து நம்ம விட்டோன்றது வந்து இட் இஸ் அட்வான்டேஜ் நம்ம வந்து தூக்கி கொடுத்த மாதிரி. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதே இது நேத்து நடக்கும் போதுல எப்படின்னா, நேத்து நடக்கும் போதும் கிட்டத்தட்ட நம்ம மிஸ்டேக் தான். பால் வாட்சிங் தான் அது பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து கரெக்டா பொசிஷன்ல வந்து நின்றுட்டு இருந்தோம். யாரு பால் எடுக்க வர்றான்றது தரவே இல்லை. நீ வந்து பால் ஆஃப் த பால் மூவ்மெண்ட் இருக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஒன்ஸ் நான் அந்த கிராஸ் வரும்போது நமக்கு ஆஃப் த பால் மூவ்மெண்ட் இருக்கணும். யார் ரன் வரான்னு பார்த்து போடணும். மார்டினெல்லி அப்படியே வந்து எல்லாம் வந்து பொசிஷன் அப்படியே நிக்கிறாங்க. ஏதோ வந்து அந்த பாக்ஸ் மட்டும் வந்து மார்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி. பட் அது வந்து இட் வில் நாட் ஹெல்ப் இல்ல. ஆமா அதான். சோ இப்ப இந்த மாதிரி நிலைமையில வந்து வி ஆர் பீயிங் அதாவது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பிரசாதத்தை வந்து அவன் தள்ளிட்டு போயிட்டான். அப்படிதான் வந்து சாதாரண பாஷையில பேசணும்னா. சோ அத பத்தி மாதம் ப்ரோ நீங்க கரெக்டா பேசியிருக்கீங்க. பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு நான் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க 2வது கொஸ்டின் கேட்டீங்க தெரியுமா. அதாவது நான் அவங்க லீக்ல சரியாவே ஆடல. பட் ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஆஃப் கேம்ல வந்து நம்மள வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அவனுக்கு வந்து பிளே பண்ணி சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்மகிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்பதான் வந்து குவார்டர் ஃபைனல் மாதிரி ஒரு ரவுண்ட்ல யூசிஎல்ல ஆர்டட்டாவும் சரி இந்த பிளேயர்ஸும் சரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க. ஸோ ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர் வந்து இட் வில் பி டிஃபரெண்ட். வாட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் இயர் அதெல்லாம் பார்க்கலாம். பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றதுல வந்து ஒரு கூச்சமே கிடையாது. வி டோன்ட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ். ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நம்ம வந்து எவ்வளவு ஆடணுமோ நம்ம வந்து எல்லா பிளேயர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணோமோ அது இல்லை. அதே மாதிரி ஃபட்டிக் இருக்குன்றோம் அப்படின்னா நீ ரொட்டேஷன் பண்ணி வேற ஆளை ஒழுங்கா விட்டு இது பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லை. ஸோ ரொட்டேஷன் தான் நமக்கு வந்து ஏன் வந்து கேம் மேனேஜ்மெண்ட் வந்து இப்படி போச்சு. நீ பண்ண சப்ஸ்டியூஷன் வந்து ஒன்று ஸ்பெசிஃபிக்கா பேசணும். நீங்க வேற ஆள்கிட்ட பேசுங்க. ஓகே சரி. இப்ப வந்து இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலாஜி ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் பாலாஜி ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, அதாவது என்ன நான் பாலாஜி ப்ரோவோட ஹிஸ்டரி சொல்லிடுவோம். இந்த எபிசோட்ல வந்து நம்ம தானே தலைவன் கஷ்யப் வந்து வர வேண்டியது. பட் அவர் வர முடியாதனால வந்து ராயல் ரம்பிள்ல வந்து ஸ்விட்ச் பண்ண மாதிரி பாலாஜி ப்ரோ வந்துட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி வந்து நாங்க வட லண்டன்ல வந்து எங்க ஸ்குவாட் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோமோ ஒரு பிளேயர் இல்லாட்டி அதை விட நல்ல ஒரு ஸ்குவாட் பிளேயர் வந்து வச்சு நம்ம கேமை ஓட்டுறோமோ அந்த மாதிரி அதை பண்றது இல்லை. பட் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். நம்ம ஆகாஷ் ஆன்ஸ்டீன் மக்கள்லாம் வந்து ஆகாஷ் ஆன்ஸ்டீன் அவர்கள் எங்கே, ஏன் ரிவ்யூ எபிசோட்க்கு வர மாட்டாரு, ப்ரீவியூ எபிசோட்ஸ்க்கு மட்டும் தான் வராரு, எங்க அவருன்னு இப்போ கமெண்ட்ல போட்டு தள்ளுறீங்க. ஆகாஷ், ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஃபர்ஸ்ட் தாட்ஸ், நீ என்ன நினைக்கிற? எங்க வந்து ஆர்த்தி தப்பு பண்ணாரு, யான் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யான் எக்ஸ்பீரியன்ஸ் வரானா கேட்கக்கூடாது. பட் எப்படி பெட்டரா பண்ணிருக்கலாம், மூவிங் ஃபார்வர்ட் என்ன எதிர்பார்க்கலான்னு சொல்லுப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் லெக் முடிஞ்சோடனே சொன்னேன், லைக் ஐ செட் லைக் டை இஸ் ஓவர் அப்படின்னு. 2-2 ஆனோடனே வந்து எனக்கு தெரியும் வி வாண்ட் பி ஏபிள் டு வின் அட் பயன் அப்படிங்கிறது வந்து அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து கிளியராக எனக்கு தெரிஞ்சதுனால லைக் ஐ எம் நாட் டிசப்பாயிண்டட் வித் த ரிசல்ட். பட் நம்ம வந்து நிறைய நல்லா பண்ணோம் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எஸ்டர்டேஸ் கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இம்ப்ரெசிவ். ஐ திங்க் ஒரு யூரோப்பியன் டீம் வந்து ஒரு 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 பயன் மாதிரி டீம் கூட வந்து ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல்டு கேமை வந்து கொடுத்து
ஒரு நல்ல காம்படிட்டிவான ஃபுட்பால் ஆடணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ட்ரான்சிஷன்லையும் கண்ட்ரோல்ட். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து இருந்தது கண்டிப்பா. பட் ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஆஸ் யூஷுவல் ஆஸ்டன் வில்லா கூடயும் இதே பிரச்சனை தான், பட் பயன் கூடயும் இதே பிரச்சனை தான் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினான். தாமஸ் டுஷல் போஸ்ட் மேட்ச் பார்த்தேன், அவன் சொல்லியிருந்தான் இந்த மாதிரி நாங்கள் இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினோம், செஸ் கேமா இருந்தது, நாங்கள் வந்து வி டுக் மோர் ரிஸ்க் தேன் ஆர்சனல் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுதான் ஃபேக்ட் ஆக்சுவலாக. அவங்க வந்து தேவர் ரெடி டு டேக் ரிஸ்க் பிகாஸ் தட் அது அவங்க ஹோம் கேம், தே நோ நத்திங் டு லூஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒன்று தான் இருக்கு, லீகை பொறுத்தளவுக்கு முடிஞ்சது. ஸோ அவங்க வந்து நல்லா புஷ் பண்ணாங்க ஆக்சுவலாக. அண்ட் அவங்க கோலுமே வந்து நம்ம நிறைய வந்து அந்த கோல் முன்னாடி வரைக்குமே பாக்ஸ் டிஃபெண்டிங் நல்லா பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அந்த அந்த கோல் அப்போ வந்து அந்த ஒரு எங்க மிஸ் ஆச்சுன்னா மார்டினெல்லி ட்ராக் பேக் பண்ணல, அதெல்லாம் வந்து செகண்டரி. நான் வந்து அந்த சானே ரன் எடுத்தான்ல, அந்த ஒரு சானே ரன் எடுத்துட்டு தான் கிராஸ் பண்ணுவான். அந்த சானே ரன்னே வந்து நிறைய அவாய்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த சானே ஒரு ரன்னு கொடுத்தோன்னே லைக் ஐ ஃபெல்ட் லைக் அந்த ஒரு சம்திங் டேர்ன் அப் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு அந்த டைம்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயும் வந்து கிளியர் பண்ணல. சானியோட பால் வந்து கிளியர் பண்ணாம இந்த ரஃபேல் கியர் கால்கே போச்சு. அப்போவுமே க்ளோஸ் டவுன் பண்ணல நம்ம. பென் வைட் ரொம்ப வந்து ரொம்ப தள்ளி தான் இருந்தான். ஸோ அதை க்ளோஸ் டவுன் பண்ணியிருக்கணும். அது அங்கேயே ஒரு பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலா. ஸோ அங்கே க்ளோஸ் டவுன் பண்ணாம அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க மார்க்கரை வந்து ஒரே லைன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன்ல வந்து உங்களால மார்க் பண்ண முடியாது பாக்ஸ்ல. அது வந்து நீங்க மார்க் பண்ண போய் பெனால்ட்டி கூட வந்திருக்கலாம். ஸோ அது வந்து மார்டினெல்லியோட மிஸ்டேக்கா இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு எரர்லாம் சொல்ல மாட்டேன் நான். பிகாஸ் அது இட் ஹேப்பன்ஸ் பாக்ஸ் டு பாக்ஸ்ல வந்து இப்போ பிளேயர்ஸ் எந்த பிளேயரானா வரலாம் உங்களுக்கு. அந்த அந்த இடத்துல லைமார் கூட வந்திருக்கலாம், அந்த கிமிச் வந்திருக்கான் சொல்லி லைமார் வந்திருக்கலாம், கொரெட்ஸ்கா வந்திருக்கலாம், யார் வேணா வந்திருக்கலாம் அந்த பொசிஷன்ல. பட் நம்ம அந்த ரஃபேல் கியர் கிட்ட பால் போனோடனே நம்ம டிஃபெண்ட் பண்ணிருக்கோம் பென் வைட் வச்சு. ஸோ அங்கே பென் வைட் வச்சோ இல்லை வி ஷுட் ஹவ் க்ளோஸ் டவுன் வித் 2 men. ஸோ அது நம்ம பண்ணல. அங்கேயே ஒரு பெரிய மிஸ்டேக் தான். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே சானே வந்து ட்ரிபிள் பண்ணி விட்டுறக்கூடாது அவ்வளோ தூரம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் நம்ம இதில் பேசணும்னா நம்ம இன் பொசிஷனில் வந்து ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, மீன் மாதவண்ணாவும் சொன்னார் இந்த மாதிரி நம்ம ஸ்குவாடை கரெக்டாக யூஸ் பண்ணுறது இல்லை, அதுதான் பிரச்சனையே. இப்போ வந்து நேற்று கேம்லாம் இட் வாஸ் டிபிக்கல் கேம் ஃபார் பார்ட்டி. ஜார்ஜினியோக்கு கேமே கிடையாது. ஃபர்ஸ்ட் லெக்லையும் பார்ட்டே தான் ஆடி இருக்கணும், டோமியாஸும் ஆடி இருக்கணும். டோமியாஸும் ஆடல, பார்ட்டியும் ஆடல. அண்ட் இந்த லெக்லையுமே பார்ட்டே ஆடல, டோமியாஸோ ஆடினா. பார்ட்டே ஆடி இருக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு. பிகாஸ் அவன் பாலை வின் பண்ணோன்னே அவன் வெர்டிகல் பால் வில் ஹெல்ப் தீஸ் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ். அண்ட் அங்கே ஒரு பெரிய தப்பு இருந்தது இல்லை லைன் அப்லேயே. அண்ட் ஆர்டெட்டாவோட கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு ஃபேபியோ வியரா மாதிரியோ இஎஸ்ஆர் மாதிரியோ கிடையாது. ஸோ திரும்பியும் நமக்கு தெரியுது இது வந்து அவன் வந்து இஸ் நாட் ட்ரஸ்டிங் தோஸ் டூ நம்பர் 8s அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் நேற்றுக்குமே ப்ரூவ் பண்ணான். பிகாஸ் ஓடிகார்டோட கேம் வந்து இட் வாஸ் குட். அவனோட கேம் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி குட். ஆனால் ஒரு டீமாக ஓவராலாக ஒரு பெர்ஃபார்ம் அவனோட இம்பாக்ட் இருந்தான்னா அது கிடையாது. சாக்காவோட கேம் வந்து ஏன் ஒரு எஃபெக்டிவா இல்லை ஃபார் த லாஸ்ட் 4 to 5 weeks அப்படின்னா அவனோட ஃபார்ம் ஒன்று, இன்னொன்று ஓடிகார்டு வந்து இஸ் நாட் ஹெல்பிங் ஹம் அவுட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. மேபி ஒரு இஎஸ்ஆரோ ஒரு ஃபேபியோ வேராவோ இருந்திருந்தா கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் அது ஆர்டெட்டா கரெக்டா யூஸ் பண்றது இல்லை. ஸ்குவாடை எப்போ கரெக்டா யூஸ் பண்றானோ அப்பதான் அவனுக்கு வந்து தெரியும் ஓகே இவனால இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனா பாட்டே வந்து ஏன் ஆட வைக்க மாட்டாரு? அதான் உலகமே அதான் கேட்டுட்டு இருக்கு இன்னைக்கு. இல்ல அதான் எனக்கும் தெரியல ஆக்சுவலா. தான் சொல்றேன் எப்படிங்க அவங்க வந்து ரெஸ்ட் பண்ணீங்க ஆஸ்டன் வில்லா கேம். ஐ தாட் ஓகே பயன் கேம்ல ஸ்டார்ட் பண்ணுவோம்னா பயன் கேம்லயும் ஸ்டார்ட் பண்ணல, லாஸ்ட் மிட் வீக்கும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வந்து லூட்டன் கேம் கூட தான் லூட்டன் கேம் நடந்து 2 வாரம் ஆச்சு. ஸோ ஐ அசியூம் தட் இஸ் அவுட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இந்த சம்மர். ஸோ அவன் வந்து பெருசா அவனை ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம் கூட யோசிச்சிருக்கலாம். பட் அது ஒரு பெரிய முட்டாள்தனமான மூவ் தான். இருக்கிற வரைக்கும் இஸ் ஆர் பிளேயர், யூ ஹேவ் டு யூஸ் ஹிம். ஸோ அது வந்து ஒரு இப்போ நானே எனக்கே பார்ட்டியோட சில பாஸ் எல்லாம் பிடிக்காது, நான் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணியிருக்கேன் பயங்கரமா. பட் அது வந்து இந்த நேற்று கேம்லாம் அவனோட கேம் ஆக்சுவலி. அண்ட் ஃபேபியோ வேரா இருந்திருந்தாலுமே அந்த ஒன்ஸ் யூ கான் 1-0 டவுன் இன் 63rd minute, வை கான்ட் யூ டேக் ஓடிகார்ட் ஆஃப்? ஏன் ஓடிகார்டு எடுக்கிறவங்களுக்கு என்ன அவ்வளோ பயம்? எனக்கு அதெல்லாம் தெரியல. நீங்க வந்து ஓடிகார்டு வந்து ஒரு 12 நாள்ல 4 கேம் விளையாண்டுருக்கான். 63 minutesல வந்து கிமிச் கோல் போட்டோன்னா என்ன பண்ணிருக்கணும்? யூ ஷுட் ஹவ் ஃப்ரெஷன் அப். அவ்வளவுதான். நீங்க எப்படியும் டைம் முடிஞ்சிருச்சு. அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க எஃபர்ட் போட்டு அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஷோ பேக் சம் ஃபைட். நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல, யாருனாலையும் பிரேக் பண்ண முடியல டிஃபென்ஸை, எதுவுமே நம்ம பண்ணல 63rd minute அப்புறமே.
அதுக்கப்புறமும் டுஷல் வந்து வாஸ் வெரி ஸ்மார்ட் பிரிங்கிங் ஃபோர் 2 சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸ் ஆல்சோ. அதனால வந்து ஸ்குவாடை கரெக்டாக யூஸ் பண்ணல. அக்ராஸ் 2 legs ஃபர்ஸ்ட் லெக்லயே மேட்ச்க்கு அதாவது டை முடிச்சிருக்கணும். நம்மளோட இண்டிவிஜுவல் எரர்ஸ் நிறைய போயிடுச்சு. ஸோ இதுதான் இனிஷியல் தாட்ஸ் பயன் கேம் பொறுத்தளவுக்கு. பட் அண்ட் எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னா அதான் நம்ம ஸ்குவாட் ரொட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சீசன் வந்து என்ன பண்றானோ எது பண்றானோங்கிறது அவன் கையில தான் இருக்கு. he has to decide who he trusts. நீங்க வந்து இந்த சீசன் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், ஒன்றும் பேசுறது முடியாது. நெக்ஸ்ட் சீசன் ஆச்சு, நான் இஃப் யூ ஆர் ட்ரஸ்டிங் அட்லீஸ்ட் யூ ஆர் ட்ரஸ்டிங் ஒன்லி 20 players அப்படின்னா நீங்க வந்து 20 பிளேயர்ஸுமே வந்து யூ ஹேவ் டு யூஸ். ஒரு கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓடிகார்டு இல்லாமே ஆடி காமிக்கிறோம், சாக்கா எல்லாமே ஆடி காமிக்கிறோம். அந்த மாதிரி ஹேவ் டு பில்ட் அ ஸ்குவாட். நீங்க வந்து இவனையவே டிபெண்ட் பண்ணி ஒரு கன்சிக்யூட்டிவ் 3rd சீசன் போக முடியாது. இப்போ இப்படிதான் மார்டினெல்லி நம்பி போனானா மார்டினெல்லி வந்து அவைலபிலிட்டி கிடையாது, பெர்ஃபார்மன்ஸுமே நாட் கன்சிஸ்டன்ட். ஸோ இப்போ லெஃப்ட் விங்லயும் வி ஹேவ் அ பிக் இஷ்யூ ஆக்சுவலா. ஒரு புது லெஃப்ட் விங்கர் போறோமா, ட்ரோசார்ட் யூஸ் பண்றோமா, ஆல்ரெடி ரீசனல்ஸ் ஒரு 100 கீழ இருக்கான் 4 year கான்ட்ராக்ட்ல. ஸோ அவன் வந்து பிளான்ஸ்லேயே கிடையாது, இப்போ ஆடுறதே கிடையாது அவன். ஸோ இந்த மாதிரி பெரிய டெசிஷன்ஸ்லாம் இருக்கு. கப்ரியல் ஜீசஸும் இருக்கான், அங்கேயும் அவன் விளையாடுறான். ஸோ யூ ஹேவ் டு பிளான் வெல், அவ்வளோதான். இது வந்து இந்த சீசன் வந்து ஸ்குவாட் பிளானிங்லேயே தப்பு நடந்திருக்கு முன்னாடி. ப்ளஸ் நம்ம வந்து அதையும் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணல இருக்கிற ஸ்குவாடை. ஸோ அதெல்லாம் தான் பேக் ஃபயர் ஆக்சுவலாக. ஸோ ஆஸ்டன் வில்லா கேமில் வந்து நேத்திக்கான லைனாக பாடியிருந்தா வி குட் ஹவ் ஒன் த கேம். அதுதான் என் ஒப்பீனியன் ஆக்சுவலி. அங்கே வி மெஸ்ட் அப் த பிரீமியர் லீக் லாஸ்ட் வீக் அண்ட் சாம்பியன்ஸ் லீக்மே லாஸ்ட் வீக் மெஸ்ட் அப், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இனிஷியல் தாட்ஸ் ஆக்சுவலி. 2 weeks of messed up. பாலாஜி ப்ரோ, continuing what ஆகாஷ் said, இப்போ வந்து நம்ம ஸ்குவாட் ரொட்டேஷன் ஆர்டேட்டா முந்திலாம் வந்து போன சீசன் 2 சீசன் முன்னுக்குலாம் இன்ஜுரி குழம்பிட்டு இருப்போம். இப்போ இன்ஜுரின்னு குழம்பவே முடியாது, எல்லா பிளேயரும் இருக்காங்க. ஓகே, பாட்டே மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் சப்ஸ்டிடியூட் இருக்காங்க, ஃபபியோ வேற ஃபைனல் பால் பிளேயிங் வந்து பிளேயர் இருக்காங்க, இஎஸ்ஆர் இருக்காங்க. பட் வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஏன் ஸ்குவாட் ரொட்டேஷன் ஆர்டேட்டா யூஸ் பண்றது இல்ல, பாட்டே யூஸ் பண்றது இல்ல? நதிங் ஜீசஸ் ட்ரோசார்ட் லுக்ஸ் பேட் when they came in the கேம்ல. அதை பத்தி நீங்க பேசுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கேம் ஃபுல்லா நேற்று சாக்கா வந்து ஒண்ணுமே பண்ணலன்னு ஒரு விஷயம். பட் நம்ம கேம் பிளேல வந்து we don't look like scoring at all. அதை பத்தியும் நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. ஓ, இனிஷியல் தாட்ஸ் என்னன்னா, ஆக்சுவலா ஆகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் லெக் நான் பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு அகைன் நான் ஒரு பழைய சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் போறேன். அந்த மேட்ச் வந்து அகைன்ஸ்ட் அத்லெட்டிகோ மெட்ரிட் 10 பேர் வச்சுட்டு ஆடுவாங்க. வி கம்ஃபர்டபிளி 1-0 லீட்ல இருப்போம். ஆனா எப்படியோ ஒரு கவுண்டர்ல போய் 1-1 அடிச்சிருவாங்க. அடிச்ச உடனே அந்த டை போயிடுச்சுன்னு நமக்கு எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா 2-2 இருக்கும்போது. முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம பேசுறோம். ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் அஃப்கோர்ஸ் அது வந்து மேனேஜரை சொல்லி தான் ஆகணும். ஆனா பாட்டே வந்து அவர் மேல வந்து ஆர்டேட்டா அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வைக்கலன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இஸ் ட்ரைங் டு பிரிங் பேக் இன். ஒன்ஸ் ஒரு மேட்ச்ல பார்த்துருக்காரு, அவர் ரஷ்டியா இருக்கணும்னு இவன் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த லெவலுக்கு கொடுப்பானா இல்லை அந்த கேமோட. ஏன்னா நீங்க இது எடுத்தா கூட சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பயனோட ஃபர்ஸ்ட் லெக்ல எடுத்தா கூட பாட்டே வந்து பாட்டே வந்து வேற விதமா யூஸ் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் லெக்ல கூட சொல்றேன். ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கு ஆர்டேட்டா கிட்ட. பட் அஃப்கோர்ஸ் ஆர்டேட்டாவோட பிலாசபி என்ன, நான் என்ன பிளேயர்ஸை ட்ரஸ்ட் பண்றேனோ அவனோட நான் போறேன்றேன். அதே வந்து டபுள் ஸ்குவாடா இங்க வந்து மாட்டிருக்கு. சாக்காவோட கேம் பிளே கம்மியானதுக்கும் நான் வந்து ஆர்டேட்டாவை தான் பிளேம் பண்ணுவேன். ஏன் பிளேம் பண்ணுவேன்னா, அவன் ஆடிக்கிட்டே இருக்கான். அவனை போட்டு எவ்வளவு உதைச்சாலும் ஆடிக்கிட்டே இருக்கான். ஒரு பிளேயரை நீங்க ஒண்ணும் இல்ல, மேன் சிட்டில ஒரு ஃபோடனையோ இல்லைன்னா ஒரு கிரீலிஷையோ இல்ல ஒரு பெர்னார்டோ சில்வாவையோ கம்பேர் பண்ணுங்க சாக்காவோட எவ்வளவு மினிட்ஸ் ஆடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்க அந்த ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஃபோடன் எல்லா மேட்சும் 90 மினிட்ஸ் ஆடுறது கிடையாது. ஆனா சாக்கா எல்லா கேமும் 90 மினிட்ஸ் ஆடுறோம். சம் கேம்ஸ் 90 மினிட்ஸ். அதுவும் இந்த பிரீமியர் லீக்ல 90+10 90+15 மினிட்ஸ் கூட ஆடுறான், எடுக்கிறதே கிடையாது. அப்படி ஆட வச்சு அந்த சின்ன சின்ன விஷயங்களோட எண்ட் ரிசல்ட் தான் நம்ம இங்க பாக்குறோம். அவன் ஃபெட்டிக் ஆகி அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவனை என்னென்னமோ கடைசியில அந்த கிராஸ் அடிச்சான் பாத்தீங்களா, கிராஸே போல. அது இருக்குல்ல ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன்ல கிராஸ் அடிக்கிறான், கிராஸ் போல. அது அவன் பிளேயரை நம்ம தப்பு சொல்றோம்ன்றது வேற. ஆனா அவனுக்கு வந்து சப்போர்ட்டா என்ன விஷயம் நடந்திருக்கு. பேசிக்கா வந்து சாக்கா வந்து நம்ம ஸ்டார் பாயின்றோம்.
அவன் வந்து ஸ்டார் பாய் ஆகணும். ஸ்டார் பாய் ஆகணும்னா பெரிய லெவலுக்கு போகணும். அப்பனா அவனுக்கு காம்படிஷன் வேணும். இப்போ அவனுக்கு ஒரு லெவல், ஒரு சீலிங் வந்துட்டான். ஓகே, அப்போ அவனுக்கு காம்படிஷன் கொடுங்க. காம்படிஷன் கொடுத்து நேற்று மேட்ச்ல எனக்கு வந்து டாக்டிக்கலாவே நிறைய விஷயங்கள் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து அவங்களோட மிட் பிளாக்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமா, ஒன்றும் பண்ண முடியல. மிட் நம்ம பிளாக் நம்ம மிட்ஃபீல்ட் வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு நேத்து. இல்ல, பேசிக்கா வந்து நம்ம பாலை வந்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்றதுக்காக கீப்பர்ல இருந்து நம்ம டிஃபெண்டருக்கு அனுப்புறோம். சலிபா கிட்ட போகுது, கேப்ரியல் கிட்ட போகுது, ஒயிட் கிட்ட போகுது, ஒயிட் கிட்ட போகுது, சலிபா கிட்ட போகுது, கேப்ரியல் போகுது. கரெக்டா அந்த 4 பேரும் வந்து அந்த பால் பாசிங் லேன்ஸ் அப்படியே ஃபுல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வேற பால் எங்கேயும் போல. மேக்சிமம் போனா சைட்ல விங்ஸ்ல போகுது. விங்ஸ்ல என்ன பண்றாங்க, டபுள் அப்போ ட்ரிபிள் அப்போ பண்ணி பாலை பிடிங்கிறாங்க. இவ்வளவுதான் நினைச்சு, பேசிக்கா இவ்வளவுதான் நினைச்சு. இவன் என்ன பண்ணிருக்கணும், ஆர்டெட்டா என்ன பண்ணிருக்கணும், ஜேசஸ் கொண்டு வந்தியா, ஜேசஸ் ரைட் விங்ல போடு, சாக்காவை லெஃப்ட் விங்ல போடு. ஏன்னா உனக்கு ஒரே டைமென்ஷனா இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஒரு இன்னொன்னு ஜீசஸ் கூட டாக்டிக்கலா அந்த அந்த சான்ஸ் எல்லாம் விட்டான் பாத்தீங்களா, எனக்கு ஒரு சரியான காண்டா இருந்துச்சு எனக்கு. இல்ல, எனக்கு மார்டினெல்லி சான்ஸ், எனக்கு மார்டினெல்லி சான்ஸ் ரொம்ப கிட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சான்ஸ் யாரு. மார்டினெல்லி சான்ஸ் அடிச்சிருந்தானா நீங்க பாத்தீங்கன்னா மார்டினெல்லிக்கு வந்து ஒரு கிளியர் கட் வந்து ஒரு டேப்பின் மாதிரி ஒரு கோல் வந்துச்சு. அந்த கோலை கரெக்டா நோயருக்கு மூஞ்சி மேலே அடிச்சான். அதை மட்டும் ஒழுங்கா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் கேம் வேற மாதிரி ஆயிருக்கலாம். சொல்றேன், அந்த மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்றதுக்கான அதுதான் சொல்றேன், அதுதான் சாம்பியன்ஸ் லீக் எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று வந்து பயன் வந்து ஏன் பெரிய டீம்ன்ற நிறைய நேரத்துல காட்டுச்சு. பிளேயை எப்பப்பெல்லாம் ஸ்லோ பண்ணணும், எப்பப்பெல்லாம் ஃபவுல் பண்ணணும். ஃபவுல் பண்ணணும்னா அத்லெட்டிகோ மேட்ரிட் மாதிரியோ ஆஸ்டன் வில்லா மாதிரியோ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணல, ஃபவுல் பண்ணி பாலை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா, அவங்க என்னன்னா ரொம்ப ஸ்லோ பண்றோம், நம்ம பாலை சும்மா தூக்கி போட்டு போர் அடிக்கிறோம் அப்படின்லாம் இல்ல. they were actually managing the game pretty well. அந்த கோல் அடிச்ச அப்புறம் they were totally in dominant control. ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ ஆர்டெட்டா ஏன் ஓடகார்டை எடுக்கலைன்னா, ஓடகார்டோட பிரெஸ் ட்ரிகர் இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால வந்து, அதுதான் நம்மளோட கேம் பிளேல வந்து ஆப்போசிஷனை மிஸ்டேக் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஆயுதம். இப்போ நீங்க ஓடகார்டை தூக்கிட்டீங்கன்னா வேற யாரும் ப்ரெஸ்ஸே பண்ண மாட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்க கேம் பிளே பாத்தீங்கன்னா ஓடகார்டை முதல்ல ட்ரிகர் ப்ரெஸ் பண்றதுக்கு முதல்ல மூவ் ஆகுது. அதை பார்த்துட்டு 4 பேர் அப்படியே அந்த ப்ரெஸ் பண்றதுக்கு பால் போவாங்க. இதுதான் நம்ம கேம் பிளேயோட இது ஒரு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஓடகார்டை தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேபியோ வேராவோ இல்ல ஒரு ESR எடுத்துக்கிட்டா கூட they will not press as much as what ஓடகார்ட் does. அது வந்து ஆர்டெட்டாவோட அவனாவே ஓனா இன்ஃபிக்ட் பண்ண ஒரு பிரச்சனை தான். அது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்டில் அன்லெஸ் அவன் வந்து மற்ற ஸ்குவாட் பிளேயர்ஸை வேற ஏதாவது ஒரு பேசிக்கா பிளான் ஏ வச்சிருக்கோம். ஆனா பிளான் ஏ வந்து ரொம்ப பிக்ஸ்டா போயிட்டோம். நம்ம அடாப்டாவும் பண்ணல, டாக்டிக்கலாவும் நம்ம யோசிக்கல. ஜேசஸை வந்து வேற எங்கேயாவது போட்டுக்கலாம். எனக்கு என்னன்னா, ஜேசஸையும் ஹாவர்ட்ஸையும் நீ சென்டர் ஃபார்வர்ட் ரோட்லயே வச்சனா அந்த 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 பேலன்ஸ் வந்து ரொம்ப எக்கச்சக்க பிரச்சனைகள் உண்டாக்குது. ரொம்ப டீம் இம்பேலன்ஸ் ஆயிடுது. ஹாவர்ட்ஸ் வந்து எவ்வளவுதான் அவன் கோல் அடிக்கணும்னாலும் அவன் சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷன்ல மட்டும்தான் அவன் நல்லா ஆடுறான். அவனை சென்டர் ஃபார்வர்ட்ல வச்சா மட்டும்தான் நம்ம ஓவரால் கேம் பிளேக்கு நல்லா சூட்டபிள் ஆகுது. அவனை நம்பர் 8ல வச்சிங்கன்னா அது என்ன பண்ணுது, இஸ் நெய்தர் மிட்ஃபீல்டர் நார் ஸ்ட்ரைக்கர். அதனால நம்ம கேமுக்கு நிறைய இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ அந்த ஓடகார்டை எடுக்காததுக்கு விஷயம் அதுதான் மெயினா. செகண்ட் பாயிண்ட் வந்து பாட்டேன்னு மட்டும் இல்ல, மத்த நேற்று மேட்ச் வந்து ஜின்செக்கோ கூட சில when we are throwing the kitchen sink, அதாவது 70 நிமிஷம் 75 நிமிஷம் மேல கோல் அடிச்சிட்டாங்க. அப்பதான் ஜின்செக்கோ கொண்டு வர வேண்டியதானே. ஏன்னா உனக்கு தெரியுது பாஸ் பண்றாங்க, பாஸ் உள்ள போக மாட்டேங்குது. ஜின்செக்கோ மட்டும்தான் நம்ம டீம்ல, ஜின்செக்கோ இருக்கிறதுனால மட்டும்தான் அவனை யூஸ் பண்ணி பாஸை த்ரெட் பண்ணி உள்ள விடுவாங்க. இதுக்காக தான் மெயினா ஜின்செக்கோட அவனோட யூஎஸ்பி அதான். மிட்ஃபீல்ட்ல இருந்து பிளாக் இருந்தாலும் அந்த பாஸை வந்து உள்ள விடுறது அவன் தான். அவனை யூஸ் பண்ணிருக்கணும். சரி 75 நிமிஷம் ஆயிடுச்சு, 80 நிமிஷம் ஆயிடுச்சு, கடைசி 10 நிமிஷம் ரிஸ்க் எடுக்கிறல்ல, அப்ப நீ என்கேடியா கொண்டு வந்தான். அதான் ப்ரோ, மிட்ஃபீல்ட்ல யாருமே பாலே உள்ள போக மாட்டேங்குது. ஆனா ஸ்ட்ரைக்கர் கொண்டு வந்து என்னையா பண்ண போற? அதான் எது பிரச்சனை. ஆமா, கரெக்டா அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாலை வச்சு பாத்துக்கிட்டே இருந்தானு. நேத்து வந்து ஒரு கார்னர் கொடுக்க வேண்டியது கொடுக்காம போனது தப்பு தான். ஆனா அதனாலதான் நம்ம தோத்தோம்னா நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கேம்ல ஒழுங்கா ஆடல, அவ்வளவுதான். நான் தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டுன்னு சொல்றேன். நேத்து கேம் பிளே ரொம்ப ரொம்ப மோசமா இருந்ததுன்னு எனக்கு மனசு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஆடணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு அது ஃபெட்டிகா இதுவா என்ன எக்ஸ்கியூசஸ் சொல்ல திரும்பல. எனக்கு பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் 14 இயர்ஸ் கழிச்சு நம்ம குவார்டர் ஃபைனல் வரும்னு நினைக்கிறேன்.
14 இயர்ஸ் கழிச்சு அந்த லீகோட அந்த பர்டிகுலர் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஒரு ஜெயண்ட் வந்து எப்படி கேமை மேனேஜ் பண்றதுன்றத நம்ம கத்துக்கணும். ஓகே, ஆர்டெட்டாவோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தேன். அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் நான் என்ன சொன்னான்னா, நம்ம இந்த சிச்சுவேஷன் 14 இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கோம், எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மிக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் டக்குன்னு ஒரே நேரத்தை செய்ய முடியல, இவள் ட்ரைங் பெஸ்ட், ஆனா இன்னைக்கு எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இல்லைன்னு சொல்லிட்டு ஓண்டம் அவன் பண்ணிருக்கிறது வந்து அந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்லை, பட் வி வில் ட்ரை டு இம்ப்ரூவ் அப்படின்னு மட்டும் அவன் சொல்றான். இப்போ நம்ம பேசிக்கா வந்து நம்ம 10-5-1 அப்படின்ற பயனை பார்த்துட்டு we have been very respectable, competed at certain occasions, but it is not good enough அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே நம்ம ஆர்டெட்டாவும் ஆர்சனலும் விளையாடுறது பொறுத்து தான். நம்ம அந்த விஷயத்த நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நம்ம எப்பயுமே வந்து எமோஷனலா பார்க்காம ரேஷனலாவே பார்ப்போமே. இந்த டீம் வந்து ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. இட் இஸ் நாட் த சேம் 5-1 முஸ்தாஃபி வித்தின் த டீம் கிடையாது. அது மட்டும் நல்லா தெரியுது. The team has performed well. Only thing is they are not street smart enough when actually in certain phases of the game. உன்னை வந்து உன்னை உதைக்கிறானா, அவனை உதைக்கிறத வாங்கு. ஐ மீன் என்ன சொல்றது, அதை யூஸ் பண்ணி நீ ஃபவுல் வாங்கு. அது அந்த பேசிக்கா வந்து இந்த ஃபைட்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தனை காயப்படுத்திட்டோம்னு வச்சுக்கேன், சில பேர் சொல்லுவாங்க காயப்படுத்த இடத்துல அடிக்க கூடாதுன்னு. ஆனா ஜெயிக்கிற என்ன பண்ணா, காயப்படுத்த இடத்துல திருப்பி அடி. இன்னும் அப்பதான் அவன் வீக் ஆவான். அப்பதான் அவனா ஏஞ்சி நடக்க முடியாது. நீ ஜெயிக்கணும்னா நீ அதை செஞ்சுதான் ஆகணும். இதுல தர்மம் நான் எல்லாம் பார்க்க கூடாது. அவனுக்கு தர்மம் நான் பார்க்கறது கிடையாது. ஸோ பேசிக்கா அவன் நம்ம என்ன பண்ணிருக்கணும், எப்பயுமே வந்து இப்போ இந்த மேட்ச்ல வந்து 2-3 எல்லோ கார்டு வாங்கணுமா, அவனை டார்கெட் பண்ணிருக்கணும். அவனை வந்து நம்ம மிஸ்டேக் பண்ண வச்சிருக்கணும். திஸ் இஸ் வாட் ஹைலி எலைட் டீம்ஸ் வந்து பண்ணும். ஒரு டிஃபெண்டர் எல்லோ கார்டு வாங்கிட்டானா அந்த சைட்ல அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா அவனால டேக்கிள் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம அட்வான்டேஜுக்கு எடுக்கணும்னு யோசிக்கணும். அந்த லெவல் ஆஃப் திங்கிங் நம்ம ஒன்றும் போட we are not yet gone there yet. அது நம்ம ஓப்பனா ஒத்துக்கணும். ஸோ இனிஷியலா என் தாட்ஸ் என்னன்னா, அதான் நம்ம வந்து see this has been, நிறைய பேருக்கு வந்து மேபி they feel like okay it has been a okay campaign. I actually felt like it is a really good campaign. We have actually done well enough for the squad that we have. Of course tactically we could have done better, but ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சீசன்ல சாம்பியன்ஸ் லீக்ல ஒரே ஒரு அவே மேட்ச் மட்டும் நம்ம ஜெயிச்சிருக்கோம், செவிலா கூட. அதுக்கப்புறம் வேற எந்த அவே மேட்சும் நம்ம ஜெயிக்கவே இல்லை. போட்டோட தோத்துருக்கோம், பயனோட தோத்துட்டோம். ஈவன் வந்து லீக் ஃபேஸ்லயே வந்து லீலா வேற ஒரு டீமா இது பேருனா லான்ஸோட கூட தோத்துட்டோம். ஸோ பேசிக்கா அதான். ஸோ அவேல வந்து நம்ம போய் ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல. அதை வந்து தட் இஸ் த திங். அது நம்ம ஓப்பனா எடுத்துக்கணும். அது ஃபேக்ட்ஸா பார்த்தோம்னா இதுல நம்ம என்ன எடுத்து நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பெட்டரா போவோன்றது மட்டும் தான் மெயினா பார்க்கணும். அப்படிதான் நம்ம அந்த கேம் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஈவன் சி ஆஸ்டன் வில்லா கேம் கூட இட் இஸ் அகெயின் அண்ட் ஹோல் லாட் ஆஃப் மெஸ். பட் ஆனா இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் ஆர்சஸ் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி அதை வந்து ஓவர் அனலைஸ் பண்ணி அதனால நமக்கு இது பிரச்சனை அது பிரச்சனைலாம் நான் பேச வரல. அதே மாதிரி தான் பயணம் பார்க்கணும். we have done some progress, பட் டேக்அவேஸ் நிறைய இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள்ல ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்கணும். மெயின் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஃபைனல் தேர்ட்ல சான்ஸை எடுக்கிறா. பாலை வச்சிருக்கீங்க, ஷார்ட் எடுங்களா. நேற்று கார்னர் கவுண்ட் மட்டும் பார்த்தேன். ஒரு பீரியட்ல பயன் வந்து 6 கார்னர், ஆர்சனல் வந்து ஒண்ணுமே இல்ல. டேய் உங்களுக்கு செட் பீஸ் தான உங்க ஸ்ட்ரெngth யூஸ் பண்ணுங்கடா. நீ ஜஸ்ட் இல்ல ப்ரோ, செட் பீஸ் வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு 4-5 கேம் நம்ம ஒண்ணும் பண்றது இல்ல. இல்ல நான் மெயின் பண்றது என்னன்னா, ஏதாவது ஒன்னு கிரியேட் பண்ணனும்ல. செட் பீஸ் ஒன் ஆஃப் आवर ஸ்ட்ரெngths தான். ஒன் ஆஃப் आवर ஸ்ட்ரெngths தான். அத நீ யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணனும்? அவன் மேல ஷாட் அடிச்சு அவன் சேவ் பண்ணா மட்டும் தான் அந்த இது பண்ணும். பாலாஜி ப்ரோ, நம்ம அந்த ஆர்டெட்டா வந்து யாருக்கு கிட்ட இருந்து கத்துக்கிட்டான்னு வந்து யோசிச்சுட்டு நீங்க சொல்லுங்க. அது உண்மைதான். கார்டியோலா டீமே தடவுவானுங்க பாக்ஸ்ல. நீங்க இவனுங்கிட்ட கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அவனுங்க எல்லாம் வந்து பர்ஃபெக்ட்டா போனோம், ஷாட் பர்ஃபெக்ட்டா எடுக்கிற மாதிரி தான் எடுப்பானுங்க. இல்ல அதுதான். இப்போ எனக்கு என்னன்னா, நேத்து ரைஸோட கேமும் நான் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் யோசிச்சேன். ரைஸும் வந்து அவன் நார்மலா ஏதாவது ஒரு ஷாட் எடுப்பான், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணுவான். நேத்து மேட்ச்ல அவனை ஃபுல்லா நலிஃபை பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் லெஃப்ட் ரைட்ல ஆடினான்னு தான் பேரு, ஆனா ஆடின மாதிரியே தெரியல. அப்படிதான் இருந்துச்சு. ஓடகார்டோட பிரஸ் மட்டும் தான் எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சது.
நம்ம ம். டீம்ல இருந்து ஒழுங்கா ஆடினது ஓடகார்டு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. மத்த ஓகே. பிளேயர்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டும் இல்ல, அவங்க மைண்ட்லயே நிக்கல வேற ஆமா, ஏதாவது. எனக்கும் நிக்கல அது. ஸோ அது அந்த அளவுக்கு அவங்க வந்து பயன் வந்து ப்ராப்பரா ட்ரில் டவுன் பண்ணியிருந்தாங்க. ப- நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எப்படியாவது கோல் அடிக்காம நம்ம பார்த்துக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ணாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம சான்சஸ் கிரியேட் பண்ணோம், ஆனா நம்ம சான்சஸை நம்ம ஃபினிஷ் பண்ணல. 2 சான்ஸ் க்ளோரியஸா வந்துச்சு. ஒன்னு மார்டினெல்லி சான்ஸ், ஒண்ணுக்கு ஆமா. செம்ம சான்ஸ் வந்துச்சு. இன்னொரு 2-3 கிராஸ் வருது. டேய் உள்ள திடீர்னு ஒரு ரன் எடுங்கடாண்டா. அதான் மிட்ஃபீல்ட்ல இருந்து ஒரு ரன் எடுக்க வேண்டியதானே, அதுதான் நீ எடுத்தாகணும். இது எனக்கு அந்த டைம்ல ஏன்டா இதே வந்து அங்க வேற ஏதாவது பிளேயர் இருந்தா டக்குனு உள்ள ஒரு ரன் எடுக்கிறான் ஆப்போசிஷன் டீம்ல தான். இப்போ அந்த கிமிச் எடுத்த ரன்னை ஒரு 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 ரைஸோ இல்ல வேற யாராவது ஒரு பிளேயர் வந்து அந்த உள்ள அந்த ரன் எடுத்திருந்தாங்கன்னா we would have created some அதான் அந்த chance. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ப்ரோ, அதான் பிரச்சனை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. It was இல்ல, like இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ப்ரோ, இது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் தான் bro. we weren't ready to take the risk. ஏன்னா நம்ம அந்த ஒரு Exactly. பாலை லூஸ் பண்ணி பின்னாடி கவுண்டர் விடுறதுக்கு ஆர்டெட்டா த டீம் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. சோ அதுதான் நான் அப்படிதான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஆமாமா, இது நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட். ஆனா ஏன் ரிஸ்க் எடுக்க விரும்பல? ஏன்னா ஜோர்கினியால ஓட முடியாது. வர முடியாது. அப்ப நீ யார் இப்போ அதான் அப்ப பாட்டே வச்சிருக்கலாமே, பாட்டே வைக்கலாம். ஆமா, அதான். சோ இதுதான் நம்மளே செல்ஃப் இன்ஃபிளிக்டடா ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். அந்த ப்ராப்ளத்துக்கான இஷ்யூஸ் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒண்ணு அந்த விஷயத்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல கரெக்ட் பண்ணிடணும். ஒண்ணு கரெக்ட் பண்ண முடியலையா, யூ ஷுட் யூஸ் ஆல் யுவர் ஆப்ஷன்ஸ் டு யுவர் ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட். உனக்கு அவன் செட் ஆகலாம் நெக்ஸ்ட் மேட்ச். எனக்கு நேத்து மேட்ச் இன்செக்கு ஏன் வரலன்னு எனக்கு புரியவே இல்லை. உனக்கு பிடிக்கல, சானே இருக்கா இல்லன்னா இல்ல, கேம் 1-0 தோக்கிற ஸ்டேஜ் போயிட்ட. அப்போ நீங்க எல்லாத்தையும் உள்ள இறக்க வேண்டியதானே, வேற ஒண்ணும் பண்ண வேற அதை நீங்க இறக்கி இருக்கணும்ன்றதுதான் என்னோட பாயிண்ட். ஏன்னா அந்த 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 70th மினிட் மேல நம்ம பாஸ் வந்து நீங்க அந்த ஒரு ஹீட் மேப் எடுத்து தனியா எடுத்து பாத்தீங்கன்னா பால் வந்து நம்ம பொசிஷன்ல மட்டும் தான் இருந்துச்சு, மிட்ஃபீல்ட்ல தாண்டவே இல்லை. ஆமா ஆமா, it was very very how to say, It is நம்மளுக்கே irritating தெரியுது. at times. Irritating at times. இன்னொன்னு நம்மளுக்கு எனக்கே தோணுது, இது இன்னைக்கு ஆர்சனல் கோல் போட்ட மாதிரி தான் போட்ட பாப்பா. மாதிரி தான். அதான். மேட்ச் So, 15 மினிட்ஸே பார்த்தேன், போச்சு. இன்னைக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிடும். 15 மினிட்ஸ் தெரிஞ்சிடும் கேமோட நிலைமை நம்மளுக்கு. இல்ல இதுல முக்கியமான பாயிண்ட் நான் இது வந்து பயன் கேம் வச்சு வந்து சொல்றேன். ஆக்சுவலா வந்து இந்த மிட் பிளாக் முதல்ல ஆரம்பிச்சது வந்து கிறிஸ்மஸ் பீரியட்ல ஃபுல்ஹாம் தான். ஓகே, ஃபுல்ஹாம் தான் முதல்ல ஃபுட்பால் மோட தோத்தம் தெரியுமா, அந்த மேட்ச் தான் இந்த மிட் பிளாக் முதல்ல எம்ப்ளாய் பண்ணுது. அந்த மேட்ச்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்தெந்த டீம் ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜ் டீம் வந்து மிட் பிளாக் எம்ப்ளாய் பண்ணுதுன்னா நம்மளால உட்காந்து கோல் அடிக்க முடியல. either we draw that match or we lose that match. ஆமா, அது ஏன் அது வந்து என்ன பிரச்சனைன்னு நம்ம பேசணும். இல்ல ப்ரோ, அது அங்கதான் சொல்றேனே, அங்கதான் அந்த விஷயத்துலதான் ஐ கம் பேக் வித் த ஓடிகார்ட் அண்ட் அதர் பிளேயர்ஸ். அங்கதான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு டபுள் பிவட் ஒரு டெக்லன் ரைஸ் ஜார்ஜினியா போகாம யூ ஹேவ் டு டேக் த ரிஸ்க். நீங்க வந்து ஓடிகார்ட் ஒரு லெஃப்ட் சைடு வந்து கொடுத்து மார்டினெல்லிக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, அப்புறம் சாக்காவுக்கு வந்து ஒரு இஎஸ்ஆரையோ ஒரு ஃபாபியோ வியராவையோ கூட விட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைனாமிக்கு ஹேவ் டு ரெடி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்லாதப்பதான் வந்து ஒரு 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 ஒன் டைமென்ஷனலா ஆடுறப்போ. இப்போ இதுல இன்னொரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, டுஷல் வந்து ப்ரீ மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல சொல்றான், ஆர்சனலோட ஒரே கேம் பிளே என்னன்னா 2 கேம் பிளே. ஒன்னு ஓடிகார்ட் சாக்கா கனெக்ஷனு, இல்லைன்னா ஓடிகார்ட் டு ஸ்விட்ச் டு த லேன் அதர் சைடு. அவ்வளவுதான், இதுதான் அவங்க 2 கேம் பிளே. ஸோ வில் ட்ரை டு நல்லிஃபைன்னு ஓப்பனா சொல்லலாம். இது ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறமும் வந்து அதே மாதிரிதான் அதே தான் பண்ணோம்னா, ஸோ we are not matured enough to play in UCL. பட் என்னோட இது என்னன்னா, UCL campaign பொறுத்தளவுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. the way we dominated the group stage. Porto across 2 legs. First leg we were poor, but still considered ஒரு கோல் தான். அண்ட் ஹோம்லயும் நல்லா ஆடணும். அண்ட் அக்ராஸ் 2 legsமே பயன் கூட நல்லா தான் விளாண்டோம். பட் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு வந்து இப்போ வாங்க போற பிளேயர்ஸ் வந்து UCL எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆக்சுவலா. அண்ட் இப்போ இவன் வந்து யூ ஹேவ் டு டேக் த ரிஸ்க். இப்போ நான் ஒரே ஒரு ஃபேக்ட் தான், இப்போ வந்து நம்ம டீம்ல வந்து 3 நம்பர் 6 இருக்கான். ஓகேவா, ஜார்ஜினியோ, பார்ட்டே அண்ட் ரைஸ். அப்புறம் 3 கிரியேட்டிவ் வெயிட் இருக்கான் வித் 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ். வித் ESR பால் கேரியர் வித் நல்ல ஒரு பால் ப்ரொக்ரெஷன், ஓடிகார்டு வந்து கண்ட்ரோலர், அண்ட் ஃபாபியோ வியரா வந்து ஃபைனல் பால். இது இவ்வளோ ஆப்ஷன். அதே தான் 6லயும் ஜார்ஜினியோ கண்ட்ரோலர், பார்ட்டே வந்து டெஸ்ட்ராயர்,
டெக்லான் ரைஸ் வந்து ரெண்டுமே பண்ற மாதிரி பிளேயர் தான் இஸ் ஆர்டெட்டா வாண்ட்ஸ் டு டெவலப். இவ்வளோ ப்ரொஃபைல் உங்ககிட்ட இருக்கு கையில. யூஷுவல் நீங்க வந்து ஒரு 63rd மினிட்டோ இல்லாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் லெக்லயோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல யூ ஹேவ் டு மேக் த சேஞ்ச். நம்ம வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்கவே மாட்டிக்கிறோம். எனக்கு அதுதான் வந்து எனக்கு ஸ்டில் இட்ஸ் பேஃப்லிங். இப்போ நீங்க இன்ஜுரியில இருக்கான், இஎஸ்ஆர் ஃபிட் இல்ல, ஃபாபியோ வேரா ஃபிட் இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டபிள். உங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பெஞ்ச்ல. நம்ம வந்து ஃபெப்ரவரியிலேயே பேசியிருக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்குவாட் வந்துருச்சு. ஃபுல் ஸ்குவாடை நம்ம எப்படி வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து த்ரூ அவுட் த யூசிஎல் கேம்பெயின் வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கறத நம்ம வந்து பேசணும். பட் இது ஏப்ரல் ஆனதுக்கு அப்புறமும் வந்து யாரையுமே வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணேன்னா ஒன்னே யூ ஹேவ் த ட்ரஸ்ட் இஷ்யூஸ். வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து அடுத்த 6 மேட்ச்க்கு அப்புறம் மட்டும் எங்க வரப்போகுது? பிகாஸ் வி ஆர் இன் டைட்டில் ரேஸ் ஸ்டில், வி ஆர் நாட் அஃபிஷியலி அவுட். ஸோ வந்து நம்ம இன்னமே இருக்கோம். ஸோ வந்து அவன் வந்து இனிமே இந்த 6 மேட்ச் யூஸ் பண்ண போறது இல்லை யாரையுமே, அன்லெஸ் ஒரு இன்ஜுரி வந்தாதான் வந்து யூஸ் பண்ணுவானா இருக்கும். ஸோ இந்த 6 மேட்ச் யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் விண்டோல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஎஸ்ஆர் விற்க போறான்னா நீங்க என்ன வாட் பேஸ் யூஆர் கேட்பீங்க? ஒரு ஃபுல்லம் ஒரு நீங்க 30 மில்லியன் கேட்கணும், என்ன பேஸ்ல அவன் 30 மில்லியன் பண்ணியிருக்கான்? அவன் ஆடினதே வந்து ஒரு 10 கேம் கூட அடிக்க மாட்டான் சப்ல இருந்து வந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இவன் பண்ற இருக்கிற ஸ்குவாடை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணாதனால வந்து எவ்வளவோ ஃபேக்டர்ஸ் பிரச்சனை இருக்கும். நீங்க இன் கேம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனையா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சீசன் முடிஞ்சோன்னா டிரான்ஸ்ஃபர் விண்டோல வந்து நீங்க இவ்வளோ எஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவங்க யோசிச்சு தானே பண்ணணும். அப்போ இல்லை ஜான்வரியில வந்து அவ்வளோ சொல்யூஷன் இருந்தது. வி குட் ஹவ் சோல்டு இஎஸ்ஆர். அவனை யூஸ் பண்ணலனா வெஸ்ட் ஹாம் கிட்ட இருந்து லோன் இருந்தது, அது அட்லீஸ்ட் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்தது. நீங்க ஸ்குவாடை ரீடைன் பண்ணனா அதை யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ இட்ஸ் ரியலி பேஃப்லிங். அவ்வளோதான். அது ஒரு டிசிஷன் தான். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி வித் சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின். ஐல் பி வெரி ஹானஸ்ட் ஆன் தட். இல்ல மாதன் ப்ரோ என்னமோ ஷேர் பண்றாரு. இங்க நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். ம். நம்ம வந்து எத்தனை சப்ஸ்டியூட் கொண்டு போயிருக்கோம் பாரு, 12 பேரு. கரெக்ட். அது இங்க பாருங்க, அதுதான் நான் இல்ல சொல்றேனே. எதுக்கு இல்ல எதுக்கு இல்ல இங்க நீங்க இதுக்கு சொல்றீங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு அந்த இதுக்கே போறேனே, பயன் ஃபர்ஸ்ட் லெக் போறேனே. ஃபர்ஸ்ட் லெக்ல நீங்க பாத்தீங்கன்னா கிவியாரை வந்து சானே ஒரு வாட்டி தாண்டினா, அந்த ஒரு வாட்டி தாண்டினோடனே என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ஒண்ணு அங்க கவர் பண்ணிருக்கணும், இல்லைன்னா டோமியாசோ கொண்டு வந்திருக்கணும். அந்த ஸ்டானே பிடிச்சி அந்த ஒரு 1-1 ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து திரும்ப கிவியாரையே கொடுத்து அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல மாத்துறேன்னா தட்ஸ் நாட் ரியலி. ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் வந்து கேம் ஆஃப் ஃபைன் மார்ஜின்ஸ் தான். ஸோ அதில் நீ பர்ஃபெக்டா இல்லைன்னு யூ ஆர் அவுட், அவ்வளோதான். அதுவும் ஃபர்ஸ்ட் லெக்லேயே தெரிஞ்சிருச்சு இட்ஸ் டன் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான். எத்தனை இதுதான் சப்ஸ்டியூட் நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்ணலாம்? 5 3 5 தான் சாம்பியன்ஸ் லீக் 5. 12 பேர் கூட்டு போயிருக்கோம். உனக்கு வந்து எதுவுமே ஒர்க் ஆகல. பட் ஆனா நீ 3 பேர் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஏன் யூஸ் பண்ணல? இல்ல எனக்கு என்கிட்டயா கொண்டு வந்ததெல்லாம் இன்னும் எனக்கு ஆமா, வந்து ஆமா. I'm நான் not அந்த able to என்கிட்ட understand. அந்த என்கிட்ட இடத்துல வந்து பால் ESR கொண்டு டிஃபென்சிவ் வந்துக்கணும். Yeah, அந்த yeah. என்கிட்ட பால் that's what. டிஃபென்சிவ் ஃபேஸ்ல இருந்து மிட்ஃபீல்டுக்கே போக மாட்டேங்குது. பட் ஆனா நீ ஒரு ஸ்ட்ரைக்கரை கொண்டு வர. இல்ல ப்ரோ, இங்க பாருங்க, இது வந்து 1-0 போனோம்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் ஷுட் பி தாமஸ் பார்ட்டே. இதுல வந்து டசன்ட் மேக் சென்ஸ். நீங்க வந்து ஜார்ஜினியோ தூக்கிட்டு தாமஸ் பார்ட்டே. ஜார்ஜ் கரெக்ட். ஜார்ஜினா தூக்கிட்டு இவன் ட்ரஸார்ட் உள்ளக்க வந்தது எனக்கு ரொம்ப ஒரு இல்ல இது விசித்திரமா எனக்கு தெரியுது. இன்னுமே ஐம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய். அதாவது ஆர்டெட்டா ஏன் ஒய் ஹி டஸ் வாண்ட் டு எப்படி இது ஒர்க் அவுட் பண்றதுக்குனே ஹவர்ஸ் 8ல விளையாட விடுறானான்னு தெரியல. இது வந்து இட்ஸ் நாட் த ரைட் டைம். நீ வந்து இந்த சீசன்ல வந்து விளையாண்டு ட்ரை பண்ண டிசம்பர் வரைக்கும் ஹவர்ஸ் வந்து 8ல ஒர்க் அவுட் ஆகல. தென் யூ ஸ்விட்ச் ஹிம் டு அ சென்டர் ஃபார்வர்ட். இந்த லாஸ்ட் 12 கேம்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நீங்க திரும்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ப்ரீ சீசன் நெக்ஸ்ட் இயர் ப்ரீ சீசன் தான். தட்ஸ் த ரைட் டைம் யூ ஹேவ் டு ஒர்க் அவுட். இது ஆஸ்டன் வில்லா கூடயும் இதே தப்பு தான் பண்ணான். இது 1-0 டவுன் போனதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க வந்து நீங்க ஹவர்ஸ் 8ல போயிட்டு விளையாடுறேன்னா ஸ்டில் யூ ஹவ் நாட் லேர்ன் லைக் எந்த டைம்ல எது யூஸ் பண்ணோங்கிறது உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஸோ அது மெச்சூரிட்டி வந்து டவுன் டு த மேனேஜருமே வந்து கம்மி தான். ஸோ வந்து இட்ஸ் நத்திங் ராங். பட் இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசம் வந்து எந்த டைம்ல சொல்லணுமோ சொல்லிதான் ஆகணும், வேற வழி. ஆமா அது உண்மைதான். இன்னொன்னு எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆக்சுவலா வந்து இந்த பெப் இந்த மாதிரி திடீர்னு லூசுத்தனமா ஏதாவது யோசிச்சு ஏதாவது பண்ணுவான். இந்த மாதிரி ஓவரா யோசிச்சு ஏதாவது ஒரு பண்ற மாதிரி தான் ஆர்டெட்டா ஏதோ பண்ணிருக்கான்றது தான் எனக்கு தோன்ற பாயிண்ட். ஏன்னா நார்மலா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவன் பண்ணதை நான் பார்த்தே இல்லை. டாக்டிக்கலா சொல்லல, பிளேயர் வைஸா வந்து சில பிளேயர் பிடிக்கலன்னா அவன் வந்து அவன் பார்த்துருக்கோம். சில பிளேயர் மேல அவன் ட்ரஸ்ட் இல்லைன்னா அவன் பிளேயர் இறக்கவே மாட்டான். அது வந்து இட் இஸ் ஈவன் தோ த பிளேயர் இஸ் குட். அந்த பாயிண்ட். பட் நேற்று மேட்ச் ஒட்டி இட் வாஸ் கிரையிங் ஃபார் சம்படி லைக் ESR அண்ட் ஜின்சென்கோ. அந்த 2 பேரை வந்து ஏன் இறக்கலன்றது என்னால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல.
எனக்கு அந்த அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஸ்டில் இஸ் தேர். ஆஸ்டன் வில்லா கேமும் அப்படிதான் நான் யோசிச்சேன். ஆஸ்டன் வில்லா கேம் வந்து வாஸ் அ பர்ஃபெக்ட் கேம் ஃபார் இஎஸ்ஆர். இஎஸ்ஆர் இறக்கி விட்டு ஓடகாட கொஞ்சம் கொஞ்சம் நீ மேனேஜ் பண்ணிருக்கணும். ஏன்னா இன்னொரு அவே கேம் இருக்கு, அவன் ஆடிக்கிட்டே இருக்கான், 12 நாள்ல 4 மேட்ச் ஆடி இருக்கான் அப்படின்னு யோசிக்கணும். ஓகே, அதுக்கு மேல வந்து எனக்கு அது சி சப்டிம் ஆஃப்டர் லேட்டர் வைஸ் நின்று டிரா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சப் பண்ண உடனே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதான் ஸோ இன்னொன்னு. இப்ப மதன் ப்ரோ நாம பேசிக்கிட்டு இருந்தோம் பிளேயர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி விளாடணும் அப்படின்னு. பட் இதே லைன் அப் வந்து ஆஸ்டன் வில்லா கூட விளாண்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. பட் அகெயின் இப்ப ஆஸ்டன் வில்லா கூட ஜெயிச்சு இந்த கேம் நம்ம தோத்தா கூட இவ்வளவு பிரச்சனையா வந்திருக்காது. ஓகே, நம்மளாம் யூசிஎல் ப்ரௌட் மூமெண்ட் சொல்லிட்டு போயிருப்போம். போயிருப்போம். ஆனா இந்த வாட்டி தேவையில்லாம லைன் அப்லாம் மாத்தி அதாவது ஆர்டேட்டாக்கு வந்து ஒரு மேட்ச் கவுந்தானா ஃபுல்லா 3 மேட்ச் கரெக்டா கவுந்துருவோம். இப்ப 3 மேட்ச் கரெக்டா கவுந்திருக்கு, 1 2 3ன்னு. இதுக்கப்புறம் கவரக்கூடாது. சோ மாதன் ப்ரோ மூணாவது மேட்ச் வந்து உல்ஸ் கவர்ற மாதிரி இருக்கு. அது அதான் வந்து அதான் கவர விடாம பாக்குறதா நம்ம இல்ல முதல் வேலை. இல்ல என்னன்னா கடைசியா நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நடக்குதுல்ல, இந்த மாதிரி நடக்குது, அதான் ஏப்ரல்ல வந்து வரும்போது இந்த பிரச்சனை நம்மளுக்கு வருது, அதை நீங்க சொல்லுங்க. Bro, அதுதான் ப்ரோ. ஒன்னு நீங்க சொல்ற மாதிரி நீங்க ட்ரஸ்ட் பண்ற பிளேயர்ஸ் மட்டும்தான் நான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க வந்து அவன் 60 மினிட்ஸ்ல வந்து எஃபெக்டிவா ப்ரெஸ் பண்ண முடியலன்னு தெரியுது. அது வந்து ஃபெட்டிக்னாலயா இல்ல ஜஸ்ட் ஒன் ஆஃப் இன்சிடென்ட்டா அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணோம். இதுவே வந்து 2-3 கேம் தொடர்ந்து நடக்குது. அஸ்டன் வில்லா அகைன்ஸ்டுமே பாத்தீங்கன்னா அவங்க செகண்ட் ஹாஃப்ல அவங்க இன்டென்சிட்டிக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியல. அதே மாதிரி பேன் செகண்ட் லெக்லயுமே செகண்ட் ஹாஃப்ல அவங்க இன்டென்சிட்டிக்கு நம்ம இது பண்ண முடியல. அவங்க எவ்வளவு எஃபெக்டிவா ப்ரெஸ் பண்ணுங்களோ நம்ம அந்த எஃபெக்டிவா ப்ரெஸ் பண்ண முடியல. அப்படின்னா நீ வந்து ஸ்பெசிஃபிக்கா யோசிக்கணும். நீங்க வந்து ஒவ்வொரு கேமையும் நீங்க அனலைஸ் பண்றீங்களா, வெதர் இட் இஸ் ஃபெட்டிக்னா நான் என்ன பண்ணணும்ன்றத யூஸ் பண்ணும்ல. நான் வந்து ஸ்குவாட் அதான் அந்த மேனேஜ் ஸ்குவாட் பிளானிங் தான். we are coming back to the same thing. இல்ல ஸ்குவாட் பிளானிங் தான். எல்லாம் அங்கதான் வருது. இப்போ இந்த பிரச்சனை இதோட முடிய போறது இல்ல. இன்னும் வந்து 3 கேம் இருக்கு. 3 நாள்ல ஒரு 3, அதாவது நெக்ஸ்ட் சண்டே கம்மிங் சண்டே அடுத்த சண்டே இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இன்னும் 3 கேம் இருக்கு. ஃபுல்ஸ், தென் செல்சி, அதுக்கப்புறம் டாட்டன்ஹாம். ஸ்பர்ஸ். அந்த 3 கேமுமே வந்து நம்ம ஃபெட்டிகோட தான் விளையாடுவோம். ஏன்னா வந்து இது வந்து எப்போ மாறுமான்றது எனக்கு சந்தேகம் தான். ஸோ எஃபெக்டிவா ஃபர்ஸ்ட் 11 வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ற பிளேயர் தான் யூஸ் பண்ண போறான். ஸோ அப்படி யூஸ் பண்ணோம்னா வந்து ஃபெட்டிகா இருக்க தான் செய்வான். செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம எஃபெக்டிவ் இல்லாம தான் இருப்போம். வெதர் ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ணல அப்படின்னா தென் தேர் ஆர் சான்சஸ் தட் வி வில் either drop points by drawing the match or losing the match. So அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா we need to keep players for specific matches. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த மேட்ச்க்கு பார்ட்டே வந்து செட் ஆகணும் அந்த மேட்ச்க்கு பார்ட்டே வச்சுட்டு, எந்த மேட்ச்சுக்கு ஜார்ஜினியோ வருவான்னு வச்சு ஒரு நல்லா யூஸ் பண்ண முடியுமோ அந்த மேட்ச்சுக்கு ஜார்ஜினியோ வச்சுட்டு ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் தெளிவா பண்ணணும். அப்படி இல்லாம நம்ம வந்துட்டு அவங்க யூஸ் பண்ற அதே 11 தான் சாக்காவை தான் வச்சு நீ 90 மினிட்ஸ் ஆடுவ அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இதே விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. நம்ம பேசாத ஒரு பிளேயர் இருக்கான். ஓகே, அவன் எத்தனை மேட்ச் ஆடிட்டு இருக்கான், பென் ஒயிட். அவனுக்கு எடுக்கிறதே கிடையாது, அவன் மேட்ச் ஆடிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் யூ டோன்ட் see it. அதாவது நம்ம வந்து ஓவரால் பேக்கேஜ் நம்ம பாக்குறது இல்ல. அவன் டிஃபெண்ட் பண்றான், ஓகே, பட் ஆனா அவன் அட்டாக்கிங் கேம் கம்மியாகுது இல்ல. ஆப்வியஸா வந்து அவனும் ஹியூமன் தானே. சோ அதை நம்ம யோசிக்கிறதே நம்ம கிடையாது. அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் மட்டும் இப்போ நீங்க அவனுக்கு வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட் தட் அவனுக்கு வந்து இப்போ பேக்கப் யாரும் போட முடியல, டாமியாஸோ லெஃப்ட் பேக் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனா வேற இப்போ நீ அதுக்கு என்ன ஒரு தீர்வு? நீ சாக்காவை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். எனக்கு அந்த ஸ்குவாடை மட்டும் பெட்டரா மேனேஜ் பண்ணியிருந்தானா ஒன்றும் இல்லை. எங்கெங்க சாக்காவை சப் பண்ணுமோ அந்த சப் பண்ணியிருந்தானோ, ஓடகாடை சப் பண்ணுமோ அந்த இடத்த சப் பண்ணியிருந்தானோ, கிளியர்லி சேட் இந்த மேட்சஸ்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பே இருக்காதுன்ற. இது ஒன்றும் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. நம்ம சில மேட்சஸ்லாம் வந்து 5-0 4-0 இருக்கும், ஆனா சாக்கா ஆடிட்டு தான் இருக்கும். ஆமா, அதான் சொல்றேனே, அவருக்கு தெரியும், ஆனா தெரிஞ்சு பண்றானா தெரியாத பண்றானே. இதை கேட்டாங்க சாக்கா இன்ஜுரி ஆக மாட்டானான்னு கேட்டாங்க. அப்போ வந்து அவன் சொன்ன பதில் என்ன, ஐ திங்க் இட் இஸ் அகேன்ஸ்ட் ஒரு 4-0 5-0 ஒரு கேம் அடிச்சப்போ எனக்கு எந்த கேம் ஆகும். பட் அந்த கேம் வந்து ஸ்பெசிஃபிக்கா சாக்கா வந்து முன்னாடியே
அவனை ப்ரிசர்வ் பண்ண விடலையா, ஏன்னா சின்ஸ் ஃபெஸ்டிவ் பீரியட் வருது அப்படின்னு. அப்போ சொல்லும்போது இருக்கல ஹையஸ்ட் எலைட் பிளேயர்ஸ் வந்து தி எக்ஸ்பெக்ட் டு ப்ளே ஆல் தி கேம்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி. அதாவது அவனுக்கு 21 வயசாச்சு, கடந்த 3 கேம்லாம் கேவலமா ஆடுறான், அடிபடுறான், லிம்ப் பண்றான். ஆனா திருப்பி நீ வந்து அவனுக்கு ஆட வைக்கிற, என்ன சொல்றது? அதான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அந்த டைம்ல ஒண்ணு வேணாம், சாக்காக்கு பதிலா ஜேசஸ் ஆடுவனே, சாக்கா பெஞ்ச்ல இருக்கட்டும், பெஞ்ச்ல ஒரு ஹாஃப் ஆடிட்டு இன்னொரு ஹாஃப் ஆடட்டுமே. அவனால அந்த எனர்ஜி கன்சர்வ் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல உட்காந்து அவனால பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாதா என்ன? இவள் கிவ் அ டிஃபரெண்ட் டைமென்ஷன். சப்போஸ் நீங்க சாக்காவும் ஜேசஸும் ஒரே மாதிரி பிளேயர் கிடையாது. ஜேசஸ் வந்து ட்ரிபிள் பண்ணுவான், சாக்கா ஐ மீன் ஜேசஸ் ட்ரிபிள் பண்ற மாதிரி சாக்கா பண்ண மாட்டான். அந்த ஒரு பர்டிகுலர் டிஃபரன்ஷியல் பாயிண்ட நம்ம யூஸ் பண்ணணுமேன்ற அந்த மாதிரி தான் சொல்றேன். இப்போ பிளேயர்ஸ் நீங்க யூஸ் பண்றது விதத்தை பொறுத்து தான். எனக்கெல்லாம் வந்து அந்த ஆஸ்டன் வில்லா கேம் பார்த்ததுல இருந்தே நான் கடுப்புல இருக்கேன், ரொம்ப கடுப்புல இருக்கேன். ஏன்டா ஒண்ணு நீ பிளேயர்ஸை மேனேஜ் பண்றதுக்காக வேற இடத்துல வேற எவனாவது போட்டுருந்தா கூட பரவாயில்ல, இவனுக்கு ஆட வச்சும் சரி இது பண்ண வச்சும் சரி. ஆனா அவனுக்கு தெரியுது, யூ கேன் விசிபிளி see the match. அந்த மேட்ச்ல பார்த்தோன்னே அவங்களால வந்து அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவும் முடியல. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்க வந்து டயர்ட் ஆகிறானு நல்லா தெரியுது. பட் என்ன பண்றது? ஆமா, தான் Arteta is doing the same thing again and again. அதான் ஏன்னு தெரியல. I really want to see some changes in him. 6 கேம் தான் இருக்கு. இந்த 6 கேம்லயே உருப்படியா விளையாண்டா தான் அடுத்து நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் அகைன் நான் டைட்டில் விஷயத்துக்குலாம் போல, ஆஸ்டன் வில்லா பத்தி நம்ம பேசிட்டோம். பட் நத்திங் பிஃபோர் வி கோ டு த பிளேயர் ரேட்டிங்ஸ். ஆகாஷ், அட்லெட்டிக் வந்து ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் போட்டாங்க. இந்த மாதிரி ஆர்சனல் வந்து ரொம்ப அன்பிரிடிக்டபிள், எந்த மாதிரி எந்த கேம் வந்து என்ன மாதிரி ஆடுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு. ஆனா கடந்த 3 மேட்சா தே ஆர் வெரி ப்ரிடிக்டபிள், வெரி வெரி ப்ரிடிக்டபிள். என்ன ஆச்சு? ஏன் வந்து அன்பிரிடிக்டபிள்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து அவங்கள எப்படி ஓவர்டேக் பண்றதுக்கே தெரியல. ஏன்னா அவங்க ஒவ்வொரு மேட்சும் வந்து வேற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 மேட்சா துச்சலா சொல்றான், இந்த இப்படிதான் ஆடுவாங்க, சாக்காக்கு ஓட காட்டு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஃப்ரம் அன்பிரிடிக்டபிள் டு ப்ரிடிக்டபிள். ஏன் இந்த மாதிரி ஆச்சு? ப்ரோ, நம்ம எல்லாமே சொன்ன பாயிண்ட்ல திரும்பி கிமுலேட்டிவா சொல்லணும்னா அதே அங்கேயே தான் திரும்ப வந்து நிற்போம். இது வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஆர்டெட்டா எடுத்துல இருந்து இதே பிரச்சனை தான். வி ஆர் அ டீம் ஹூ கேன் பெர்ஃபார்ம் கன்சிஸ்டன்ட்லி 1 கேம் a வீக். நம்மனால வந்து 3 கேம்ஸ் ஒரு வீக், 2 கேம்ஸ் மிட் வீக் ஆடிட்டு இன்னொரு வீக்கெண்ட் ஆடுற அளவுக்கு நம்ம கிட்ட டீம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பட் வி ஆர் நாட் யூசிங் வெல். அகைன் நான் இதுக்கு திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். நம்ம வந்து நம்மனால வந்து எவ்ரி 3 days வந்து கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ அவங்க என்னதான் பண்ண முடியும்னா அதான் சொல்றேனே. இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் த லெவல்ஸ், பட் லாஸ்ட் வீக் வந்து டீப்ரைன் வந்து சாண்டியாகோ பெர்னபோல ஆடல, ஃபோடன் தான் ஆடினான். அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவன் ஆடினான்ல. ஸோ அதே மாதிரி தான் யூ ஹேவ் டு கிவ் த சான்ஸ். இப்போ ஃபோடனுக்கும் சான்ஸ் கொடுக்காம மான்செஸ்டர் சிட்டி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து குவார்டியோலாவை கழுவி ஊற்றிலாம் நான் பார்த்துருக்கேன். பட் தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் அவன் வந்து கரெக்டாக கொடுக்க வேண்டிய டைம்ல கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி தான் வி ஹேவ் டு மேனேஜ். இப்போ வந்து ஒரு கேம் ஃபேபியோ வியராக்கு கொடுக்கறதோ ஒரு ESRக்கு கொடுக்கறதோ வந்து கொடுத்தா ஒன்றும் ஆயிட போறது இல்லை. பிகாஸ் தட் நீ தான் இந்த வந்து ஸ்குவாடை வந்து ஒரு பிரிக் மாதிரி வந்து நீ தான் பில்ட் பண்ணியிருக்க. இது ஒரு வேற டீம், ஒரு வேற மேனேஜர் ஸ்குவாட் கிடையாது. யூ ஹேவ் ஹேண்ட் பிக்ட் எவ்ரி ஒன் that you wanted in before the transfer window shut. ஸோ இதெல்லாம் நீ பிக் பண்ண டீமை நீ பில்ட் பண்ண டீம் தான். ஸோ வந்து இதை ட்ரஸ்ட் பண்ணி இங்கே வந்து ஸ்குவாடை ஒழுங்காக ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து இப்போ அன்பிரடிக்டபிளாகவும் இருக்க முடியும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உல்ஸ் கேமில் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்டா ரொட்டேட்டட் ஸ்குவாட் ஆடி நம்ம ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ESR விளையாடுறான், அப்புறம் வந்து ஒரு கேப்ரியல் ஜீசஸ் ரைட்ல விளையாடுறான், ட்ரொசார்ட் விளையாடுறான், ஓடிகார்ட் சாக்கா இல்லாம நம்மளால வின் பண்ண முடிஞ்சது கம்ஃபர்டபுளா அப்படின்னா அது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆர்டெட்டாக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், மற்ற ஸ்குவாட் பிளேயர்ஸ்க்கும் ஓகே நம்மளாலையும் ஒரு இம்பாக்ட் பண்ண முடியுங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸும் இருக்கும். அண்ட் வி கேன் ஆல்சோ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ்ல வந்து நமக்கு எப்பவுமே வந்து கரண்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து இன்னுமே நல்லா யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ஓடிகார்ட் போடுற பாலுக்கும் ஒரு ESR போடுற எடுத்துட்டு போய் ட்ரிபிள் பண்ணி கொடுக்குற பாலுக்கும் ஃபேபியோ வேற போடுற பாலுக்கும் மூணுக்குமே வித் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணி வாரம் உங்களுக்கு மிட் வீக் இருக்குன்னா அதுக்கு பிளான் பண்ணி யூ ஹேவ் டு மேனேஜ்.
அப்பதான் வந்து எந்த டீம்னாலையும் ஒரே லைனப் வந்து 3 days, இப்போ சிட்டினாலையுமே இப்போ சண்டே ஒரே லைனப், வெனஸ்டே ஒரே லைனப், சாட்டர்டே ஒரே லைனப் வந்து அவங்க டீமும் சொதப்புவானுங்க. ஸோ வந்து இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நம்ம வந்து அதே தான் பண்றோம். ஒரே லைனப் தான். மினிமம் ஒரு மேக்ஸிமம் 14 பிளேயர்ஸ் யூஸ் பண்றோமா, ஒரு மூணு பேர் பென்சில் இருந்து வரான், அவ்வளவுதான். இது வந்து மத்தவன்லாம் வரதே கிடையாது. பிரீமியர் லீக்லயும் சரி, சாம்பியன்ஸ் லீக்லயும் சரி. ஸோ இதுதான் ரீசன். மற்றபடி வந்து இப்போ அன்பிரடிக்டபிளா ஆடுறோம், அதெல்லாம் வந்து எவ்ரி திங் இஸ் ஃபேக்ட் தான். நம்ம வந்து சும்மா வந்து 11 மேட்ச் அன்பீட்டனா போல. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கு. ஒன்ஸ் நம்ம சாம்பியன்ஸ் லீக் கேட்ச பண்ண ஆரம்பிச்சோன்னு தான் வந்து நம்ம ஸ்குவாடு ரொட்டேட் பண்ணாதனால அண்ட் இப்போ இன்ஜுரிஸும் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்டா வந்துட்டே தான் இருக்கு. நிகில் இருக்கு, ஹாம்ஸ்ட்ரிங் வருது. டோமியாஸும் எனக்கு உட்காந்தான் ஒரு 2 நிமிஷத்துல. நான் ஐயோ நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன் 15th மினிட். பட் ஹி மேனேஜ் டு பிளே. ஸோ இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி வேணும்னா ஸ்குவாடை யூஸ் பண்ணோம் ப்ரோ. நீங்க பெரிய டைட்டில் வின் பண்றோம், 90 பாயிண்ட் சீசன் நம்ம கொடுக்குறோம், இல்ல ஒரு யூசிஎல் செமிஃபைனல் போன்றோம்னா யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் ஸ்குவாட். அவ்வளவுதான். அது நீங்க பண்ணலன்னா இன்னைக்கு என்ன ரிசல்ட், வில்லா கூட என்ன ஆச்சோ அது வந்து அதுதான் வந்து நெக்ஸ்ட் சீசனும் ரிப்பீட் ஆகும். அவ்வளவுதான். இல்ல இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியல ஏன் ஆர்டேட்டா பண்றான்னு தெரியல. அதான் எனக்கும் இது வந்து இல்ல ப்ரோ, ஆர்டெட்டா தான் கேட்கணும், நம்ம அசியூம் இல்ல பண்ண ஆமா முடியாது. ஆமா அதை நம்ம அசியூம் பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்றேன். சி எண்ட் ஆஃப் த டே அவன் தான் அந்த பிளேயர்ஸோட ட்ரைனிங் ரூம்ல இருக்கான், அவன் காட்ச் பண்றது தான், அவன் தான் மேனேஜர், அவன் டிசிஷன் எடுக்கிறான், அதனால அது நடக்குது. அவன் ஏன் டிசிஷன் எடுத்தான், எதுக்கு டிசிஷன் எடுத்தான்னு அவன் சொல்லாம நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆமா இட் குட் பி எனிதிங். ஓகே, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க புக் எழுதுவான், அந்த புக்ல தெரியும் இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு. அது அத்லெட்டிக் போடுவாங்க. ஆமா ஆமா, அத்லெட்டிக் எக்ஸ்க்ளூசிவ்னு ஒரு போடுவாங்க, இல்ல டிஃபோ ஃபுட்பால் வந்து ஒரு வீடியோ போடுவாங்க. ஸோ அந்த அந்த கதையெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். இப்போ நம்ம அடுத்து என்னன்னா, அடுத்த மேட்ச் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பெட்டரா பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்கே சி I will still say if we manage to win the next 6 games, we can win it, or we can actually do a very good justice to this season. 6 மேட்ச் நம்ம எப்படியாவது ஜெயிச்சோம்னா we can do a justice to a season. மேன் சிட்டி ஜெயிக்குதா ஜெயிக்கலையா அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா உன்னோட வேலை என்ன, 6 மேட்ச் ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சிரு. ஐ அக்ரி வித் ஹிம். ஆக்சுவலா நம்ம வந்து மென்டாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் சீசன், இந்த சீசன் அப்படின்னா. அண்ட் ட்ரூ டைட்டில் கண்டெண்டர், அதாவது இந்த டைட்டில் கண்டெண்டர் ஷோ ஒரு மென்டாலிட்டி ஷோ பண்ணோம்னா நெக்ஸ்ட் 6 வின் பண்ணணும். அப்பதான் அந்த ஒரு பயம் இருக்கும் நெக்ஸ்ட் சீசன் போறப்போ. பயன் மாதிரி ஒரு டீம் அவங்களோட அலையன்ஸ் அணியில போய் நம்ம டிஃபென்ஸ் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நான் பாசிட்டிவ் சொல்றேன், நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ரொம்ப முக்கியம். ஒன்லி திங் இஸ் ஃபெட்டிக் காட் கிக்ட் இன். நம்ம மிட்ஃபீல்டு வந்து வாஸ் நாட் தட் கிரேட். அதனால நம்ம என்ன ஆயிட்டோம், நம்மளால வந்து அவங்களோட மிட்ஃபீல்டை வந்து நம்மளால வந்து ஓவர்டேக் பண்ண முடியல. ஆப்வியஸா வந்து அதனாலேயே அவங்க சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. we were still in the game till 63 minutes 64th minute வரைக்கும் இருந்தோம். ஏன்னா ஒரு எக்ஸெப்ஷனல் கிராஸ் அண்ட் எக்ஸெப்ஷனல் ரன் ஃப்ரம் கிமிச் காட் them in. ஸோ அதை நீ வந்து நெகட்டிவாகவும் பார்க்கலாம், பாசிட்டிவ் கனெக்டேஷனோடும் பார்க்கலாம். நம்ம டீம் வந்து there are certain players in our team are actually striving for greatness. நம்ம வந்து அவங்கள ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா, அதோட கரெக்டான அடிஷன்ஸ் ஆட் பண்ணோம்னா we have the makings of doing a good team. அதை வந்து இந்த ஒரு கேம்ல எமோஷனல் ஏகாபரம் ஆகிறது வேணாம். அதை மட்டும் வச்சுக்காதீங்க. போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிருக்கோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்ல இப்படிதான் இருக்கு அப்படின்னு. சி there could be a variety of reasons. ஃபுட்பால் வந்து லாட் ஆஃப் வேரியபிள்ஸ் இன்வால்வ். அது நம்ம வந்து இது ஒண்ணுதான் பாயிண்ட் காரணம் மட்டும் நம்ம வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் கொண்டு வர முடியும். அதுதான் நிஜமாவே இப்படிதான் இருக்குன்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஓகே, சோ ஃபர்தரா நம்ம என்ன பார்க்கணும்ன்றது தான் பார்க்கணும். ரைட். ஸோ லெட்ஸ் ஹோப் ஆர்டேட்டா எப்படியாச்சும் கடவுள் புண்ணியத்துல 6 கேம் ஜெயிச்சிங்கன்னா சந்தோஷமா நாங்களும் சீசனை முடிப்போம். இதுக்கப்புறம் கடவுள் கையில தான் இருக்கு, பெப் கையில தான் இருக்கு. பெப்பு விழுந்தானா நம்ம ஜெயிச்சோம்னா நல்லா இருக்கும். பட் எனிவே லெட்ஸ் சி. மாதன் ப்ரோ, சரி ரொம்ப நாள் அமைதியாயிட்டீங்க. பிளேயர் ரேட்டிங்ஸ் ராயா பத்தி பேசுங்க. ராயா பேசுறதுக்குலாம் ரொம்ப போயா. ஆமா, இல்ல அவன் பண்ணதை கரெக்டா பண்ணான். பட் அந்த இதுக்கு அந்த கோலுக்கு வந்து அவன் இன்னும் பெட்டரா பண்ணிருக்க முடியுமான்னு அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றது, 6.5 கொடுக்கலாம், அவ்வளவுதான். சரி, அப்படியே பென் ஒயிட் பத்தி பேசிருங்க. பென் ஒயிட் அவன் வந்து கேமுக்குள்ள ரொம்ப அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதாவது அவன் ஓவர்லாப்
பண்றல பண்ணுவோம் பாத்தீங்களா முன்னாடி, ஆமா அது ஆமா மாதிரி பண்ண ட்ரை பண்ணான். பட் ஆனா நேத்து வந்து ஒண்ணுமே பண்ண எஃபெக்டிவா விடல அவங்கள. இல்ல ஆ, அவன் ஒன்றும் பண்ண விடல, அதான் வந்து மேட்ரு. ம். பட் லாஸ்டா வந்து ஒரு ஃப்ரீ கிக் வந்து சீக்கிரம் எடுப்பாங்க பாத்தீங்களா, ஆமா எடுக்கிறத வந்துட்டு அவன் வந்து யாரு ஆள் வர்றாங்க அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணலாம்னு நினைச்சிருந்தான். பட் அவன் வந்து உடனே வந்து ஷாட் எடுத்து அடிச்சிருக்கணும். ஆமா ஸோ ஆமா அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்ல வந்து நம்ம வந்து ராங் அதாவது டிஃபரெண்ட் டெசிஷன்ஸும் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இது வந்து நார்மல் கேம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு யூசிஎல்ல வந்து பெட்டரா பண்ணிட்டு நீ நினைக்கிறத பண்ண விட மாட்டாங்கன்றது நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலன்றது கிளியரா தெரியுது. ஸோ 6 ஓகே சரி, அப்படியே சலீபாவுக்கும் சொல்லிடுங்க மதன் ப்ரோ. பேக் 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 ஃபோர்ல ஐ திங்க் சலிபா தான் வந்து பெட்டர் பிளேயர்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கிட்டத்தட்ட சேலஞ்சஸ் வாட் எவர் சேலஞ்சஸ் ஹீ டிட், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கேனை வந்து கரெக்டா பிளாக் பண்ணி கரெக்டா வச்சுட்டே இருந்தான். அதே மாதிரி வென்னவர் பென் ஒயிட்டுக்கு நீட் வந்தப்போ கரெக்டா ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து கரெக்டா எப்படி சொல்லி ஓவர்லாப்பிங் பிளாக்கிங் பண்றது அதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருந்தான் ரைட் ஹேண்ட் சைட்ல. ஸோ எனக்கு அவுட் ஆஃப் த 4 அவன் தான் வந்து பெட்டரா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா ஸோ 7.5 கொடுத்தேன். கேப்ரியல் கேப்ரியல் கேப்ரியலுக்கு வந்து ஒரு 7 கொடுக்கலாம் ப்ரோ. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கப்பல் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அதுல வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. மத்தபடி ஓகே 7. அப்படியே கடைசியா தொமியாசு முடிச்சிருங்க. டிஃபென்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஒரு ஒரு இல்ல ரொம்ப சானே வந்து மாசம் ஒரு 4 3 எடுப்பான் மாசத்துக்கு அப்புறம் விளாடுறான். பாத்தீங்களா. 3 மாசத்துக்கு அப்புறம் விளாடுற ஒரு கேம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய அநியாயம், நான் எங்க போய் சொல்றது? ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் பொசிஷனல் ஏரர் தான். அவன் வந்து எங்க இருக்கணுமோ பால் எங்க வருது அதை ட்ராக் பண்ண போய் அவன் பாலை முன்னாடி மேனை முன்னாடி விட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி அது வந்து கேப்ரியல் பிளாக் பண்ணி ஓரளவு பண்ணான் ப்ரோ. சில இதுல வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கலாம்னு தோணுது. பட் ஆஃப்டர் 3 months ப்ளே பண்றான்றப்போ வி கான்ட் எக்ஸ்பெக்ட் மோர். தட் வந்து யூசிஎல்ல வந்து குவார்டர் ஃபைனல்ல அவே கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போதுல வி கான்ட் எக்ஸ்பெக்ட் மச். ஸோ 6.5. ஓகே நைஸ். ஆகாஷ், லெட்ஸ் கோ டு மிட்ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்லன் ரைஸ். டெக்லன் ரைஸ் வந்து ஒரு சுமாரான கேம் தான். பட் யா சிலதெல்லாம் வின் பண்ணான். முசியாலா ஓட விட்டான் அவனை ஆக்சுவலா ஹானஸ்டா சொல்லணும். அது we have to give where it's due credit. And பட் ஆனா அங்க அந்த முசியாலா கூடயுமே ஒரு 2-3 பால் வின் பண்ணான் ஆக்சுவலா. ஸோ அது பிளஸ் அவனுக்கும் இது புது இது, அவனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ கிவ் ஹிம் 6.5. பெரிய கேம்லாம் இல்லை, சுமாரான கேம் தான். ஆன் த பால்ல ஒன்றும் பெருசா கிடையாது, ஆவரேஜ் கேம். ஸோ 6.5 கொடுக்கலாம். இந்த கேமும் சரி ஆஸ்டன் வில்லாவும் சரி ரொம்ப இல்ல ப்ரோ, ஆஸ்டன் வில்லா கேம் வந்து வி நோ லைக் அவனுக்கும் டயர்ட்னஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேம் அதான் சொல்றேனே, அந்த கேம் ரொட்டேட் பண்ணல. நம்ம திரும்பியும் வந்து அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அதனால வந்து இந்த பாட்காஸ்டோட என்ன மெசேஜ்னா, நீங்க பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னா ஃபேன்ஸுக்கு மென்டலி ரெஸ்ட் கிடையாது. பிளேயர்ஸுக்கு ரெஸ்ட்ன்னு நான் சொல்லல, நமக்கு டிபிக்கலா இந்த கேமுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்கணும்னு நான் சொல்ல வரோம். அவ்வளவுதான். ஆமா அதான் அகைன் தட் இஸ் பைட்டிங் அஸ். அது ஒரு முக்கியமான ஃபைட்டர். ஓடேகார்ட் வந்து நேற்றுக்கு மிட்ஃபீல்ட்லயே வந்தா அதோ எல்லாமே லீட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அதாவது ஒரு டீமுக்கா லீட் பண்ணா, பட் அந்த ரைட் ஹேண்ட் சைட்லாம் ஒன்றும் பெருசா எஃபெக்டிவா கிடையாது. பட் அது பெருசா பிளேம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க நேற்று கேம்ல. பட் ஐ கிவ் ஹிம் 7.5. டீசென்டான கேம் ஆனா. அண்ட் அவன் கடைசி வரைக்கும் ப்ரெஸ் பண்ணான். ஸோ ஐ கிவ் ஹிம் த கிரெடிட். அண்ட் ஆல்சோ பெட்டர் பிளேயர் ஆன் த பிட்ச் வித் சலீபா, அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் அவன் வந்து என்னை பொறுத்தளவுக்கு பர்சனலி வந்து அவன் தான் கார்னர் எடுத்திருக்கணும், கடைசி கார்னர். சாக்கா எடுத்துருக்க கூடாது. ரொம்ப அவசரமா எடுத்தான்ல, அசிங்கமா இருந்துச்சு. ரொம்ப அசிங்கமா, ஐ மீன் மொக்கையா பண்ணான். ஸோ பட் எனிவே இட் ஹேப்பன்ஸ். வில் லேர்ன் அண்ட் கோ த்ரூ, அவ்வளவுதான். ஜார்ஜினியோ ரைஸ் மாதிரி தான் ப்ரோ. அவனும் ரொம்ப சுமாரான, ரொம்ப ஆவரேஜான கேம் தான். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு மாசமாவே வந்து சுமாரான கேம் தான். பெருசா ஒன்றும் இம்பாக்ட் ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல. பட் ஐ ஒன்ட் கிவ் ஹிம் ஐ மீன் அவன் ஒன்றும் பெருசா மோசமான இதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவனோட கெப்பாசிட்டிக்கு இஸ் டூயிங் வெல் ஆக்சுவலி. ஆகாஷ், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வாட் எவர்
சில த்ரூ பால்ஸ்லாம் வாட் எவர் ஹி புட் அவனை போட்டும் வந்து நம்ம வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணலாம். கரெக்ட் அதான் சாக்காக்கு இல்ல 1-2 ப்ரோ பால் நிறைய போட்டான். அவன் நீங்க சொன்னது கரெக்ட். பட் போட்டான். பட் வந்து நிறைய டைம் வந்து ரன்ஸ் எடுக்கிறப்ப அவன் பால் போடல. நீங்க ம். சொன்ன ஒரு 2 சினாரியோ கரெக்ட். பட் அவன் ஒரு 5 சினாரியோ இன்னும் கவுண்ட் பண்ணி சொல்லலாம் போடாத சினாரியோஸ். அவன் வந்து கரெக்ட், பார்த்து அது அவன் நம்ம வந்து கரெக்ட் ரொம்ப தான். ஹெசிடேட் பண்ணான் போடுறதுக்கு. ம். ரிஸ்க் எடுக்காம ரொம்ப ரிஸ்க் வந்து எடுக்காம பேக் பாஸ், ஆமா அதாவது நிறைய ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி பாசிங் தான் பண்ணான். பண்ணாம வந்து ம் சைட் வேஸ் அண்ட் பேக் பாசிங் கொஞ்சம் யா ப்ரிஃபர் யா பண்ணிட்டு இருந்தோம். ஆமா அவனை தப்பு சொல்ல மாட்டேன். பட் எல்லாருமே ஒரு சுமாரான கேம் அப்போ வந்து அவனையும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ சேம் 6.5 ஒன்றும் சேஞ்ச் ஓகே ஆகாஷ் மார்டினெல்லி. அல்டினேட்லி அந்த ஒரு சான்ஸ் பரி பண்ணியிருக்கணும். ம். பட் அகெயின் அவன் இந்த சீசன் ஆடுற ஃபார்முக்கு வந்து ஐம் நாட் சர்ப்ரைஸ் ஹி மிஸ் தட் ஆக்சுவலா. ஸோ அவன் இந்த சீசன் சொதப்பல் ஆக்சுவலா. நான் வந்து அவன் இந்த சீசன் ப்ரிவியூல வந்து அவன் தான் ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்னு நான் சொன்னேன். பட் வெரி டிசப்பாயிண்டிங் சீசன் so far. ஸோ இந்த கேம் வந்து நான் அதே தான் சேம் டெக்லான் ரைஸ் கொடுத்து தான் 6.5. ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. ப்ளஸ் அவனுக்கு சப்போர்ட்டும் இல்லை. நான் ஐ ஒன்ட் பிளேம் ஹிம் ஃபார் இந்த சீசன். அவன் வந்து எல்சிஎம் லெஃப்ட் சைடில் வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ண முடியல நம்மளால. 8 மாசமா ட்ரை பண்ணிருக்கோம். எதுவும் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரிலாம் தெரில. அண்ட் அவனோட கேமே டவுன் ஆயிடுச்சு. ஆமா அதனால அதான் அந்த எல்சிஎம் இல்லாதனால தான் ஆகாஷ் ரொம்ப அவன் 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 யா டோட்டலா அதுதான் போயிடுச்சு. சொல்றேன். ஜாக்கா இருந்த வரைக்கும் அவனால சப்போர்ட் பண்ண முடிஞ்சது. ம். எல்சிஎம் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து ஆமா ப்ரையாரிட்டி ஷுட் பி எல்சிஎம். எல்சிஎம். ம். அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு ஒயிட் ஃபார்வர்ட். இந்த 2 ப்ரையாரிட்டி கண்டிப்பா வாங்கி ஆகணும். வேற வழி இல்லை. ஸோ அந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணாதான் வந்து மார்டினெல்லியோ இல்லை இன்னொரு புது விங்கர் வரானோ. அது யாருனாலுமே அந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நீங்க வந்து ரஃபேலியாவே வந்தாலும் இல்லாட்டி யாரு ம். வேற யாரு இருக்கா, ஒரு யாரு லூயிஸ் டியாஸோ கிரியலிஸே வந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணலைன்னா வந்து எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எம்பாப்பேவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த நிலைமையில தான் ஆமா. நம்ம டீம் இருக்கு பேத்துக்கு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணாதான் வந்து அந்த லெஃப்ட் விங் வந்து சொல்யூஷன். நான் அது வந்து படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் சீசன் ஃபுல்லா. ம். பேசி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. பட் 6.5 அவனும் சம சுமாரான கேமு. பட் அவனையும் தப்பு சொல்ல முடியாது. அவ்வளவுதான். ஆகாஷ், ம். இந்த சீசன் பிகினிங்ல நான் ஐ திங்க் நான் ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா? பார்ட்டே அண்ட் ஜாக்கா 2 பேரையும் ஒரே சீசன்ல ரிப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு. பட் இந்த சீசன்ல அதான் நடந்தது. பாத்தீங்கன்னா இப்போ இல்ல கரெக்ட். ஒன்ஸ் பார்ட்டே இன்ஜுரி நடந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே இல்ல. நம்ம வந்து புது டீமா வச்சு விளையாடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்ல சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா we have struggled. அண்ட் செகண்ட் ஆஃப் கரெக்ட் வந்து அடாப்ட் மாதவன். நான் பண்ணியுமே அதான் சொல்றேனே. நான் வந்து நான் உங்ககிட்ட திரும்ப இதே தான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நான் எப்படி பார்த்தேன்னா பார்ட்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் டெக்லன் ரைஸ் அண்ட் ஜாக்காக்கு இன்னொரு எல்சிஎம் வாங்கியிருக்கணும். நான் இந்த மாதிரி தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினேன் இல்லையே வந்து ஜாக்காவை ரீப்ளேஸ் பண்ணவே கிடையாது. ஸோ அதுதான் ஃபேக்ட். அதை வந்து ஹவர்ட்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணா அதெல்லாம் வந்து இட்ஸ் புல்ஷிட். அதான் நான் சொல்லுவேன். ஹவர்ட்ஸ் வந்து ஒரு சென்டர் ஃபார்வர்ட். அவர்ஸ் அவனால வந்து ஒரு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அதனால வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேற இல்ல. ஆமா அவன அவ்வளவுதான். மவுண்ட் குண்டோகன் மிஸ் பண்ணோம். அந்த இதுல வந்து ஓகே அடுத்த ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் சைனிங் வந்து ஹவர்ட்ஸ் தான். அந்த ஹவர்ட்ஸுமே வந்து எல்சிஎம்ல ட்ரை பண்ணாம வந்து இன்னொரு எல்சிஎம் வாங்கியிருக்கணும். எல்சிஎம் எப்போ வாங்கியிருக்கணும்னா பார்ட்டேவையும் மூவ் பண்ணிருக்கணும். அதுதான் ஆமா என்னோட ஒப்பீனியனா இருந்தது. ஜாக்கா அண்ட் இந்த பார்ட்டே சீசன் பார்ட்டி நடவே இல்லையே, வேஸ்ட். அதான் சொல்றேன். அவன் விளையாடவே கிடையாது. அதான் சொல்றேன். அதான் பாயிண்டே. நீ பார்ட்டேவையும் மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட்டேயோட ரீப்ளேஸ்மெண்ட் டெக்லன் ரைஸ் அண்ட் ஜாக்காவோட ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் வாங்கல. அட்லீஸ்ட் இந்த சம்பரையாச்சும் வாங்கணும். ஸோ அது வந்து ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். வேற வழி இல்லை. சரி இது பாலாஜி ப்ரோ, காய் ஹேவர்ட்ஸ். ஹயவர்ட்ஸ் வந்து அவர் he didn't have much an impact in the game at all bro. அது வந்து நான் தான் சொல்றேன், ஹயவர்ட்ஸ்க்கு நான் நார்மலா 6 கொடுக்கறதே அதிகம் தான் நான் சொல்லுவேன். இட் வாஸ் நாட் இஸ் கேம் அண்ட் ஆல்சோ he was not helped by others also. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி சர்வீஸும் கிடைக்கல. அவனை வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம். அவனை வந்து பிசிக்கலா ஆட விட்டுருக்கலாம். எப்படி நம்ம லிவர்பூலோட ஆடினானோ அந்த மாதிரி ஆட விட்டுருக்கலாம். ஆனா டாக்டிக்கலாவே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அவனை ஒழுங்காவே யூஸ் பண்ணல. ஸோ 6 ப்ரோ, 6 தான். ஓகே புக்காயோ சாக்கா. சாக்கா அகெயின் டிசப்பாயிண்டிங் கேம். அது அவனோட ஃபெட்டிங்னால தான் அது தெரியுது. நான் 6.5 கொடுப்பேன். பட் அகெயின் இட் இஸ் ஆல் பிகாஸ் he has not made any meaningful or telling contribution. ஃபிட்னஸ் இருக்கு இல்லைன்றதுலாம் நமக்கு ஆட்டத்துக்குள்ள வந்துட்டு அப்புறம் அதை பத்தி யோசிக்க முடியாது. ஓகே ஸோ ஜீசஸ் ஜேசூஸ் வந்து அவர்
எனக்கு அவருக்கும் ஐ வில் கிவ் ஒன்லி 6 ப்ரோ. பாலாஜி நான் ஒரே ஒரு நிமிஷம், அவன் அடிச்ச அந்த அதான் ரைட்ல நானும் ஒரு ஷாட் இருக்குல்ல, அதுக்கே அவனுக்கு வந்து 5.5 தான் கொடுக்கணும். 5 தான் கொடுக்கணும். அதான் பொய்யால அதான் அவன் அதான் அடிச்சான் பாருங்க. அதே வெறுத்துல. ஆஃப் சைடுன்னு தெரிஞ்சிட்டு கூட ஆமா பொறுமையா பார்த்து மேனுவல் நேயர் கை கொடுத்துருந்தாங்கன்னு மன்னிச்சு விட்டுருப்பேன். ம், ஆனா அதையும் அடிக்கல பாத்தீங்களா, எங்கேயோ தான் அடிச்சான். இல்ல ம். அவன் அந்த ஷாட் அடிக்கிறதெல்லாம் ஓகே. அவன் பண்ற ரன் ஒன்னாவது ஆஃப் சைடு இல்லாம இருக்கா? எனக்கு வந்து மனசு வலிக்குது, சத்தியமா சொல்றேன். இல்லங்க அவனை ரன் டைமிங்கா இல்ல ரன் கூட எடுக்க முடியாதா? கரெக்ட் தான். ஆனா அவன் ரன்னுக்காகவே யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல அவன்கிட்ட என்ன பண்ணணும்னா, டேய் பால் நம்மளே எடுத்து ட்ரிபிள் எப்பயாவது பண்ணி ஒரு பால் ஓடுறான்னு. 1-2 பால் தான், எப்பயாவது 1-2 பால் தான் த்ரூ பாலா போகுது. ம், ஆமா. கரெக்டா அந்த ரைஸ் போட்டான்ல, அந்த அது ஒண்ணு கரெக்டா அந்த ஓடி ரைஸ் இருந்தான்னா இனிஷியேட்டிவ் அட்லீஸ்ட் எடுத்து அவன் தான். அவன் ரைட் விங்ல வந்து அவன் ஆக்சுவலா மிட்ஃபீல்டர் இருக்கவன் ரைட் விங்ல வந்து ஓடி கரெக்டா ஸ்பேஸ் இருக்குது, ஓடி வந்து கரெக்டா த்ரூ பால் மாதிரி போடுறான். இவன் கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணும் இல்ல, ரன்னை கொஞ்சம் ஹோல்ட் அப் பண்ணியிருந்தானா ஆன் சைட்ல இருந்திருப்பான். எனக்கு ஹாவர்ட்ஸ் மேலயும் இந்த கோபம் இருக்கதான் செய்யுது கொஞ்சம். ஆமா அதனால நிறைய ரன் பண்றான். பட் ஆனா வந்து அவன் பண்ற ரன்ல பாதி வந்து ஆஃப் சைடா தான் முடியும். இல்லங்க, அவனோட ஹாவர்ட்ஸ் டைமிங் வந்து அவன் அட்ஜஸ்ட் இப்ப பண்ணி இருங்க. இப்ப நான் ஹாவர்ட்ஸோட கதையும் சொல்றேன். ஹாவர்ட்ஸோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அவன் ஏரியல் அபிலிட்டி. அவன் ஏரியல் அபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணோமா? எந்த அளவுக்கு ஸ்வெல்லிங் கிராசஸ் போட்டான்? ஒண்ணுமே போடல. ஒரே ஒரு கிராஸ் வந்துச்சு, அதையும் அவன் அடிச்சா அது அப்படியே மயிலே அப்படியே மேலே ஓடிடுச்சு. ஸோ நம்ம அவனோட ஒரு பிளேயர் இருக்கானா, அவன் ஸ்ட்ரென்த் எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்றோமோ அதாங்க டீம். நம்ம தாத்தா வெங்கடாத்த சொல்றது அதான். எவ்வளோப்பட்ட டாக்டிக்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற பிளேயர்ஸ்ல எல்லாரோட அபிலிட்டி மேக்ஸிமைஸ் பண்ணாதான் உன் டீம் பெட்டரா விளையாடும். அதுக்கு நீ எந்த விதமான காம்பன்சேஷன் கூட பண்ணிக்கலாம். ஆனா நீ உன்னோட பெஸ்ட் பிளேயர்ஸோட ஸ்கில்ல மேக்ஸிமைஸ் பண்ணு அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். எனக்கு இது பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகம். ஒரு டீமுக்கு 4 மேல புது பிளேயர்ஸ் ஆடினாங்கன்னா இட் இஸ் டெக்னிக்கல் ரிஸ்க். இந்த டீம் நிறைய பிரச்சனை வரும். அது மாதிரி தான் இந்த சீசன் ஆக்சுவலா பார்ட்டே சாக்கா இல்லாம நம்ம டோமியாஸ் இன்ஜுரா இருந்தது, டிம்பரு அதான் சொல்றேன், ஃப்ரெண்ட் ஒரு சைட்ல வெயிட் வேற இல்ல, இதுல வேற வந்து கோல் கீப்பரையும் மாத்திட்டோம். ஓகே, 4 பேர் புது பிளேயர் மேல 4 பேருக்கு மேல நம்ம ஆட வச்சோம். ஸோ வாட் ஈ சேட் ஆக்சுவலி ரெசனேட்டட் வித் மீ. அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். பட் அதான் வேற என்ன ப்ரோ, அதான் அவருக்கு வந்து 5.5 கொடுக்கலாம் ப்ரோ. அது இவங்க சொல்றத நான் அதான் கரெக்டா சொல்வேன். ஏன்னா இட் டூ மச். ஆனா அகெயின் எனக்கு வந்து இது நான் ஒரு பாயிண்டா தான் சொல்றேன். அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 5.5 தான். பட் ஆனா அவன் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வாங்கியிருக்கலாம்ன்றது தான் என்னோட பாயிண்ட். சரி, கடைசியா அஜி ப்ரோ, ட்ரோசார்டுக்கு வந்து ட்ரோசார்ட் இன் டூ மச். ட்ரோசார்ட் நான் இதை முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் லெக்லயும் அவன் இடன் டூ மச். அப்பார்ட் ஃப்ரம் த கோல் வந்து he doesn't do much. He just is very static at certain areas. அவரால் வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அவனோட இன்டென்ஷன் என்னன்னா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டா எந்த டைம்ல எனக்கு பாலை மட்டும் கொடுங்க, நான் போய் ஓட அடிக்கிறேன். அந்த 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 ஆஸ்பெக்ட் தான் அது. பட் ஆனா நம்ம டீம்ல ஒழுங்கா ஷாட் அடிக்கிற ஒரே பிளேயர் அவன் மட்டும்தான். அதை நம்ம இப்ப எடுத்துக்கணும் ஒழுங்கா. அவனை யூஸ் பண்றது வேற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம். அகைன் அதுதான் இஸ் எஃபெக்டிவ் இன் அஸ் எ இம்பாக்ட் பிளேயர். இம்பாக்ட் பிளேயர் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கிற இதுல தான் வந்திருக்கான். இப்போ சப்ஸ்டிட்யூட் யூஸ் பண்றேன்னா அவனுக்கு ஏத்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கணும். இல்ல ப்ரோ, நாம ஆக்சுவலி வந்து நம்ம அவனை வைடா யூஸ் பண்றோம். அவன் வைட் பிளேயரே கிடையாது. வந்து சென்ட்ரலா ஃபால்ஸ் 9 பிளேயர் தான் அவன். கப்ரியல் ஜீசஸ் ரைட்லயும் எஃபெக்டிவா இருப்பான். பட் ட்ரோசார்ட், ஜீசஸ், ஹவர்ட்ஸ் தான் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து நம்பர் 9 ஆப்ஷன்ஸா இருக்கணும், என் ஒப்பீனியன் பர்சனலி. இஃப் யூ கான் கெட் அ ஸ்ட்ரைக்கர் நான் சொல்றேன். ட்ரோசார்ட் இனிமேல் லெஃப்ட்ல எல்லாம் யூஸ் பண்றது வந்து வேஸ்ட். நான் இப்போ நானே சொல்றேன், நம்ம வந்து நம்பர் 9 வந்து போக மாட்டோம்லாம் எனக்கு தெரியல. நீ ஹவர்ட்ஸ் யூஸ் பண்றியா, ஹவர்ட்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயரா நீ வேற ஒருத்தரை யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான் கான்செப்ட். நீ உனக்கு ஆர்டெட்டா வந்து ஒரு டைப் ஆஃப் பிளே ஆடுறியா, உனக்கு கேம் தேவைப்படுதுன்னா டைரக்டாவே ஆடல. எனக்கு மேட்ச் டைரக்டாவே கேம் ஆடல. கேமை டைரக்டா ஆடி இருந்தோம்னா பையன் ஓரளவுக்கு யோசிச்சிருப்பான். இல்ல ப்ரோ, டைரக்டா ஆடுறதுக்கு உங்களுக்கு பிளேயர்ஸ் வேணும்ல. இப்ப டைரக்டா போடுற 2 பிளேயர் பெஞ்ச்ல, உங்களுக்கு டைரக்டா போடுற பார்ட்டே பெஞ்ச்ல இருக்கான், டைரக்டா போடுற ஃபாபியோ வேற பெஞ்ச்ல இருக்கான். 2 பேரையும் பெஞ்ச்ல வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, நமக்கு அந்த கேம் இருக்கு, ஆனா நம்ம யூஸ் பண்றது இல்லன்றதுதான் நான் சொல்றேன். திரும்ப அரைச்சமாவே தான் இருக்கிறோம், வேற இல்ல. சொல்லுங்க ப்ரோ, அடுத்து சரி, ப்ரோசார்ட் கடைசி பேசவே வேணாம். நான் அந்த இடத்துக்கே போல, நேரா போறேன். மிக்கல் ஆர்டெட்டாக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. மிக்கல் ஆர்டெட்டா
இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ப்ரோ நான் சொல்றது. ஏன்னா வெரி வெரி ஏன்னா ஸ்டார்ம் இதை பத்தி சப்போர்ட்டர் நம்ம வந்து ஆஃப் எண்ட் ஆஃப் சீசன் பத்தி பேசணும். பட் பரவாயில்ல, I'll just give him. நானே பேசிக்கிறேன், நான் கொடுக்கல. ஸோ I'll just give him என்ன சொல்றது 4-ஆ 3-ஆ 5-ஆ? ஐயோ. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செட்டப் வந்து இதெல்லாமே 6 கொடுக்கலாம் என் ஒப்பீனியன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆக்சுவலி ஹேட் அ பிளான். ஓகே, அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி 2 சான்ஸ் நல்லா தொக்கா வந்துச்சு. தொக்கா வந்த சான்ஸை மார்டினெல்லி அடிக்காததான் எனக்கு விருப்பம் இருக்கு. ஓகே, அதுக்கு மேல வந்து என்ன நடக்க போகுது, சரி அடிக்காம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நீ அடாப்ட் பண்ணும்ல, வேற ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும்ல. அதை கொண்டு வராம இல்ல நான் பிடிச்ச மேலதான் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றதுதான் எங்க பிரச்சனை. அது அவரோட ஸ்பெஷல் இல்ல. அது அவரும் வந்து அவருக்கே அன்பிரிடிக்டபிளா இருப்பாரு. நம்மளுக்கு மட்டும் இல்ல, அவரும் அவருக்கு அன்பிரிடிக்டபிளா இருப்பாரு அவரு. பாப்போம், இங்க இந்த கேப்ரியல் ஹைன்ஸ்னு ஒருத்தர் வராம பாப்போம், அதை பத்தி நம்ம எண்ட் ஆஃப் சீசன் பேசிக்கலாம். சோ ஒரு 1.5 hour பேசியிருப்போம். சொல்லுங்க. 70-75 நிமிஷத்துல அவன் வந்து பிரஸ்ன்றான். எவனும் ஓடுறதுக்கு இது இல்ல, அந்த அளவுக்கு பிரஸ் பண்ண முடியலன்றது தெரியுது. பட் ஆனாலும் பிரஸ் தான் சொல்றேனே தவிர வேற யாரும் உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறாரு. சரி, ஓகே. சோ நம்ம பாக்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இந்த மீம் அப்டேட் வரல, அது உலகமே உனக்கு எதிர்த்தான். உன்னை தோத்துட்டேன் இல்ல, அதான் சொல்றேனே. ஸோ நம்ம வாயன் ரிவ்யூ பத்தி இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் மக்களே. எல்லா விஷயம் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வாட் யூ கேன் டேக் இஸ் அரசமாக தான் திரும்பி அரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸ்பாட் ரொட்டேஷன் அது தெரில, அதை பற்றி நிறைய பேசிட்டோம். ஸோ ஐ ஹோப் திங்ஸ் வில் சேஞ்ச் ஆஃப்டர் திஸ். சரி, நம்ம அடுத்து இபிஎல் போகலாம். வெரி ஃபாஸ்ட். வூல்ஸ் கேம் பற்றி மாதன் ப்ரோ, உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸு அண்ட் ப்ரெடிக்டபிள் உங்கள் லைன் ஆஃப் சொல்லுங்க. இது வந்து ரொம்ப ட்ரிக்கி கேம் ப்ரோ. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் 3 கேம்ஸ் பாத்தீங்கன்னா 10 நாள்ல 3 கேம்ஸ் விளாண்டுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு 10 நாள்ல இன்னொரு 3 கேம்ஸ் விளாட போறோம். ஸோ இது வந்து ஹைலி ட்ரைனிங் கேமா தான் இருக்கும். புல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஓட வைப்பாங்க. அவன் வந்து பேஸ் இருக்கு அவங்க ஃப்ரண்ட் 3ல. அதே மாதிரி ட்ரிக்கரியும் இருக்கு. இட் வில் பி அ ட்ரிக்கி கேம் ஃபார் அஸ். அதே மாதிரி இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணாம ஸ்குவாட் ரொட்டேஷனை யூஸ் பண்ணாம இருந்தோம்னா திஸ் கோயிங் டு பி அ வெரி டஃப் நைட் ஃபார் அஸ். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தாட். பட் அதுக்கு மேல சொல்லணும்னா கேரி ஓனில் இஸ் அ குட் மேனேஜர். ஆக்சுவலா வந்து உல்ஃப்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சிஸ்டம்ல ஆக்சுவலா நல்லா விளாண்டுறாங்க. இந்த சீசன்ல வந்து நிறைய ரிசல்ட் அவங்களுக்கு அகைன்ஸ்டா போயிருக்கு. பட் இருந்தாலும் தே ஆர் இன் அ குட் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் கேரி ஓனில். அதே மாதிரி அவன் வந்து நிறைய டாப் ஆப்போனன்ட்ஸ் கூட கேம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி கேம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. வி ஷுட் நாட் ஃபால் ட்ராப் ஆஃப் திஸ் பிகாஸ் இந்த லாஸ்ட் 6 கேமோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதோட இம்பாக்ட் என்ன எதுல வந்து நமக்கு சீசன் டிஃபைனிங் அதெல்லாம் இருக்கு. ஸோ வி ஷுட் நாட் மிஸ் இட் அப். ஓகே, ஐ அக்ரி. ஏன்னா 3 கேமா வந்து வின்லெஸ்ஸாக இருந்தோம். ஸோ ஹோப் வி கேன் கம் பேக் டு வின்னிங் விஸ் டஃப் டைம்ஸ். சாரி டு சே, ஏன்னா இதுக்கு முன்னால் நம்ம வெங்கர் காலத்திலும் சரி, உனாய் எமரி காலத்திலும் சரி, டாப் 4க்கும் டாப் 5க்கும் டைட்டிலே கண்டென்ட் பண்ணாத அளவுக்கு தான் இருந்திருக்கோம். ஆனால் இப்போ ஒரு தடவை வந்து வெங்கர் தான் சொல்லுவார், ஒன்ஸ் யூ டேஸ்ட் காவியா யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஹாட் டாக்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி தான் ருசி கண்ட நாய் எப்போதுமே ருசி கண்ட சாப்பாடு தான் எதிர்பார்க்கும். இப்போ நான் மாதிரி ஒரு ஃபேன், என்ன மாதிரி ஒரு ஃபேன், டைட்டில் கான்டென்டஸ் நீ வந்து காமிச்சிட்டியா, டாப் ஆஃப் லீக் காமிச்சிட்டியா, நான் டைட்டில் தான் கேட்பேன். நான் வந்து 3rd பிளேஸ் 2nd பிளேஸ் தான் நான் வந்து பெருமையாக இருக்க மாட்டேன். ஸோ ஐ வாண்ட் மோர் அண்ட் ஐ ஹோப் they can give more. That's what I expect. ஆகாஷ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் வூல்ஃப்ஸ் அண்ட் சொல்லுப்பா ஃபர்ஸ்ட் தாட்ஸ். மதவண்ணா சொன்ன மாதிரி தான், வெரி ட்ரிக்கி கேம். அவங்க ஃப்ரண்ட் 3 எப்படின்னா, அதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்டே அதுதான். அதாவது அவங்க ஃப்ரண்ட் 3ல வந்து 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல். ஒன்று மேத்யூஸ் குன்யா வந்து இஸ் அ ஸ்ட்ரைக்கர் ஹூ கேன் ட்ரிபிள் லைக் கப்ரியல் ஜீசஸ், ஹூ கேன் ட்ரிஃப்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அவன் வந்து ஒரு பிளேயர். அப்புறம் ஜாவோ கமஸ் இருக்கான். ஜாவோ கமஸ் நமக்கு ஆல்ரெடி லிங்க் வருது சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோக்கு. அவன் எப்படின்னா வந்து இஸ் அ பால் கேரியர் லைக் எமில் ஸ்மித்ரோ, வெரி எஃபெக்டிவ் பிளேயர். பாக்ஸில் வந்து வெரி குட், பால் வின்னிங்ல நல்லா, ஆஃப் த பால்ல உல்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் த பால்ல. அவன் அந்த ஒரு ப்ரொஃபைல். அப்புறம் பாப்லோ சராபியா, ஒரு ஒயிட் ஃபார்வர்ட் லெஃப்ட் ஃபூட்டட் பிளேயர் ஹூ பிளேஸ்
ஆஸ் அ ஃப்ரெண்ட் டூ. பட் இன் பொசிஷன்ல வந்து அவன் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ட்ரிஃப்ட் பண்ணுவான். மேத்யூஸ் குன்யா லெஃப்ட்ல இருந்து ட்ரிஃப்ட் பண்ணுவான். இவன் வந்து ஒரு மாதிரி ஃபால்ஸ் 9 ஃபால்ஸ் 10 அந்த மாதிரி ஆடுற மாதிரி வந்து இந்த பிளேயர் ஜாவா கமஸ். ஸோ வந்து இதுதான் அவங்களோட இது. ஆக்சுவலா அதுதான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வாங் சான் ஆடுவானான்னு தெரியல. பட் ஐ திங்க் வந்து ஜாவா கமஸ் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க் ரேட் அதிகம் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் த்ரீ. அந்த ஃப்ரண்ட் த்ரீ வந்து வெரி வெரி ட்ரிக்கி. பட் பட் வி ஹாவ் அ வெரி குட் ஸ்குவாட் டு கோப் அப், அதுதான் சொல்லுவேன். பட் பாலாஜி. ஓ ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. அண்ட் அதான் அந்த அந்த பேக் ஃபைவ் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லெமினா டாமி டாயில் ஆடுறானா என்னன்னு தெரியல, எப்படி போறாங்கன்னு தெரியல. பட் இப்படிதான் ஆடுவாங்க பேக் ஃபைவ். பட் ஒரு விஷயம் என்னன்னா, உல்ஸ் கிட்ட வந்து they concede so many shots. Probably they concede at least 15 shots regardless home or away வந்து அவங்க கன்சீட் பண்றாங்க. ஸோ அதை வந்து அதெல்லாம் நம்ம ஒழுங்கா இது பண்ணி நம்ம டிஃபென்சிவ் ஆஃப் த பால் நம்ம எலைட் தான். அது என்ன நம்ம புலம்பினாலும் வந்து ஃபேக்டர் தான். ஸோ அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி இட்ஸ் வின்னபிள் கேம் தான். பட் வெரி ட்ரிக்கி ஒன். நம்ம வந்து இப்போ திரும்ப மாதவன் நான் சொன்ன மாதிரி ஸ்குவாட் ரொட்டேட் பண்ணோம். ஸ்குவாட் ரொட்டேட் பண்ணி அப்போதான் வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கும் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ரெஸ்ட் கிடைக்கும். நமக்கு திரும்பி செல்சி கேம் இருக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து எப்படி செல்சி வந்து என்னதான் 12வது பார்த்தா அது இருந்தாலும் பிக் சிக்ஸ் கூடன்னு பார்த்து நல்லா ஆடி எதாவது பண்ணிடுறானுங்க. ஸோ சிட்டி கூட 2 பாயிண்ட் எடுத்திருக்கானுங்க. நம்ம கொஞ்சம் உஷாராக தான் ஆடணும். அதுக்கப்புறம் வந்து அவனுங்க ஹோம் வேற போனோம், ஸ்பர்ஸ் ஹோம். ஸோ அது வந்து இதெல்லாம் பார்த்து ரொட்டேட் பண்றது நல்லது. ஸோ மற்றபடி அதுதான். கேரி ஓனில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனேஜர்ஸ். இந்த கரண்ட் ஸ்குவாட் இஸ் டூயிங் இன்க்ரெடிபிள் ஜாப். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவன் வந்து பெட்ரோ நெட்டோ கிடையாது. பெட்ரோ நெட்டோ வந்து நம்ம தாமஸ் பார்ட்டே மாதிரி அவன டீம்ல. ஸோ அவன் அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணிருக்கான். ஸோ நல்லா பண்றான் ஆக்சுவலா. எந்த அளவுக்கு ஃபுல்லா பொட்டன்ஷியல் எடுக்க முடியும் அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி மேனேஜர்ஸ் கிட்ட இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ ட்ரிக்கி கேம், பட் இட்ஸ் வின்னபிள் ஃபிக்சர். அவ்வளவுதான். சரி, நைஸ் ஒன். பாலாஜி ப்ரோ, நீங்க சொல்லுங்க உங்களோட ப்ரிடிக்டட் லைன்அப்ஸ் அண்ட் நீங்க சொல்லுங்க உங்க ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கேம் தான். நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே ப்ரெடிக்டட் லைனப் வந்து நான் எப்பயுமே ஆப்டா அனலிஸ்ட் எப்பயுமே பார்ப்பேன். நம்ம ப்ரிடிக்டட் லைனப் போடுங்க ஆப்டாவோட. நம்ம ப்ரெடிக்டட் லைனப்பும் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? ஓ நம்ம ப்ரெடிக்டட் லைனப் நம்ம வாங்க பண்ண. ஐயோ கைய வச்சு எயிட்லயா? எனக்கு இப்பவே பயமா இருக்கு மேட்ச் பார்த்து. இப்பவே பயமா இருக்கு. அதெல்லாம் சொல்றேன். அதனால தான் அதை காட்டாம வச்சிருக்கேன். சோ இது என்னன்னா ஆப்டா ப்ரெடிக்ட் பண்ணுது. ஆப்டா வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் 11 டுவர்த் சீசன் பார்த்து ஆப்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா ஆப்டா வந்து எப்படி பண்ணும்னா, இந்த கேமை வந்து 10,000 சிமுலேஷன்ஸ் ரன் பண்ணி, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் 10,000 சிமுலேஷன் ரன் பண்ணி ப்ரீ மேட்ச் சிமுலேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆர்சனல் ஃபேவரிட்ஸ் டிஃபீட்டிங் வூல்ஸ் இன் 51.1% ஆஃப் த ப்ரெடிக்ஷன்ஸ். அதாவது அந்த அந்த அவ்வளோ சிமுலேஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 50% மேட்ச் வந்து நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றதான் சொல்லியிருக்கு. பட் எனிவேஸ் முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம ஆகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த 3 பேர் சொன்னாங்க ப்ரோ. அதோட கூட சேர்த்து நான் ஆக்சுவலா வந்து இந்த விங்கர்ஸையும் எடுத்துப்பேன். ஏன்னா வந்து அவங்களோட பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இந்த நெல்சன் செமிடோவும் மேட் டோவர்ட்டி தான். மரியோ லெமினா வந்து அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா ஜோ கோமஸ் வந்து இஸ் வெரி வைட்டல் கீ பர்சன் இந்த மிடில். அவங்களோட டிஃபென்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய டிஃபென்ஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ. ஆனா அட்டாக்ல வந்து நல்ல டிஃப்ரெண்டான ப்ரொஃபைல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பாப்லோ சராபியாவை எடுத்துக்கோங்க. பாப்லோ சராபியா ஒரு காலத்துல பிஎஸ்ஜிக்காக ஆடின பிளேயர். சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க பாலாஜி. ஸோ அதான் ப்ரோ பேசிக்கா வந்து போன மேட்ச் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வெர்சஸ் வொல்வர்ஹாம்ப்டன் வாண்டரர்ஸோட 2-2 டிரா பண்ணிருக்காங்க. 2-2 டிரா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ப்ரெடிக்டட் லைனப் தான் அவங்க ஆடுவாங்கன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச் வந்து நம்ம ரொம்ப முக்கியமா யார் ஆட வைக்க போறோம்னு தெரியாது. பட் என்னோட ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன்னா இஎஸ்ஆர் ஆடணும். ஜேசூஸ் ரைட் விங்ல ஆடணும். சாக்காக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜேசூஸ் ரைட் விங்ல ஆடவே. அதே மாதிரி ஜின்சென்கோ இந்த மேட்ச் ஆடணும். இந்த 3 பிளேயர் நம்ம ஆட வச்சா மட்டும்தான் இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க டிஃபென்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது. எல்லா டீமும் இவங்க கிட்ட கோல் அடிக்குது. ஒன்லி திங் இஸ் இவங்க அட்டாக்கிங் வைஸ்ல வந்து எந்த டீமோட கோல் அடிக்கிறதுக்கு தே ஹேவ் த ஃபயர் பவர்.
ஸோ நம்ம ம் அந்த விஷயத்த மட்டும் நம்ம டிஃபென்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம டிஃபென்ஸ் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. எவ்வளோ மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் தட் வி ஹவ் கன்சிடர்ட் டுடே இஸ் டவுன் டு இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே தான். ஸோ ம் இஃப் வி ஹேவ் த நார்மல் லெவல் ஆஃப் கேம் பிளே ஆட ஆரம்பிச்சோம்னா ஐ திங்க் வில் டூ வெல். ஸோ ம் எனக்கு வந்து அதுதான் இப்போ இதான் அவங்களோட பெட்ரோல் லைனப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட ம் விங்கர்ஸ் தான் ப்ரோ பிரச்சனை. செமேடாவும் டோஹார்ட்டி தான் பிரச்சனை. ஜோ ம் கோமெஸ் வந்து ஈ வில் பி அ கீ பர்சன் இன் த மிடில். ம் மற்றபடி அவங்களோட டிஃபென்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை ப்ரோ. நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து அடிச்சோம்னா ஈஸியா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் ஆனா இது என்னன்னா ஒரு டிமாரலைசர் கிட்ட இருந்து வரோம், 2 மேட்ச் தோத்துட்டு வரோம். ம் அதனால நம்ம எப்படி ஃபைட் பேக் பண்ண போறோம்ன்றது தான் ப்ரோ பாயிண்டா இருக்க போகுது. ஸோ நான் என்னன்னா அவங்களோட ஆப்டாவோட அனாலிசிஸ் வச்சு நான் சொன்னேன். ம் ஒரு கம்ப்யூட்டரைஸ் சிமுலேஷன் பண்ணதுல வந்து ஆர்சனலுக்கு வந்து 51.1% வந்து சான்சஸ் கொடுத்துருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு ம் டிஃபீட்டிங். ஸோ அதே மாதிரி எல்லா மேட்ச்லும் கிட்டத்தட்ட 32 மேட்ச் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். எல்லா மேட்ச்லயும் வந்து ஆர்சனல் வந்து கோல் அடிச்சிருக்கு. தேர் ஜாயிண்ட் லாங்கஸ்ட் ஸ்கோரிங் ஸ்ட்ரீட் அகேன்ஸ்ட் எனி அப்போனன்ட் இன் கிளப் ஹிஸ்டரி. ஸோ எல்லா மேட்சும் கோல் அடிச்சிருக்கோம். அடிக்க மாட்டானுங்க தொக்கா ஒருத்தர் வந்திருக்கான், ஒழுங்கா கோல் அடிக்கணும். ஸோ சாக்கா வந்து 8 கோல்ஸ் லாஸ்ட் 7 பிரீமியர் லீக் அவே கேம்ஸ். ஸோ சாக்கா வந்து என்ன பொறுத்தீங்கன்னா சாக்கா இந்த மேட்ச் ஆடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரெஸ்ட்டை கொடுங்க, பெஞ்சில் வச்சுக்கோங்க, ரெஸ்ட்டை கொடுங்க. ஜேசஸ் ரைட் விங்ல ஆடுங்க. சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அவனை வந்து இறக்குங்க. ஏன்னா ஐ பர்சனலி ஃபீல் இஸ் பீன் டூ ஓவர் யூஸ்ட். அண்ட் அவன் 21 வயசு 22 வயசு பையனுக்கு வந்து அவனை வந்து ரொம்ப போட்டு புஷ் பண்ணிட்டு தான் இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு படுத்துக்கோ. ஸோ அதுதான் நான் சொல்ல நினைச்சேன். சரி சொல்லுங்க உங்களோட இது ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். ஸ்குவாட் ப்ரெடிக்ஷன் தான் சொன்னேன் ப்ரோ. அதாவது ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் ஐ எம் ஆக்சுவலி கோயிங் ஃபார் 3-1 ப்ரோ. ஸ்டில் நான் பாசிட்டிவா தான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா சில பிளேயர்ஸ் வந்து பயனோட ஆடவே விடல. ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆட விடலாம். தே ஆர் ஃப்ரெஷ் நவ். ஸோ அவங்க கொண்டு வந்தா அட்லீஸ்ட் தே வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டு த அட்டாக் ஐ ஃபீல். ஸோ அந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணோம்னா ஐ திங்க் வி கேன் டூ. இட் இஸ் நாட் தட் சி ஒரு டீம் வந்து ஒரு 2 மேட்ச்ல ரொம்ப பேட் டீம் ஆயிடக்கூடாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் பேட் ஹேபிட்ஸ் ஆர் ஸ்பாட்டட் இன். அதை நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆடணும்னா ஐ திங்க். ஓகே சரி மாதவன் ப்ரோ, வாட்ஸ் யுவர் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்? It will be Wolves 1, Arsenal 2. ஓகே ஆகாஷ் ப்ரோ? அதேதான், Wolves 1, Arsenal 2. சரி நானும் அதான் சொல்றேன், Wolves 1, Arsenal 2. சரி ஓகே கைஸ், ஸோ நம்ம இன்னைக்கு நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஸோ பாட்காஸ்ட்டை பாருங்க, உங்க கமெண்ட்ஸை நீங்க சொல்லுங்க. ஸோ ஐ ஹோப் இட் வில் பி அ பாசிட்டிவ் ரிவ்யூ எபிசோட் ஃபார் த Wolves vs Arsenal வரப்போற ரிவ்யூ எபிசோட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி ப்ரோ, கடைசி நிமிஷம் வந்தீங்க, ரொம்ப நன்றி. ஓகே அண்ட் மாதவன் ப்ரோ ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. ஆகாஷ் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த எபிசோடுக்கு வந்துருங்க, ரிவ்யூ எபிசோடுக்கு. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ கைஸ். கம் ஆன் யூ கணேஷ். தேங்க்யூ. Come on, you guys.